ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. வானமழை பொழிதல் போலே யுத்தம் வந்து இன்பம் கூட்டுவீர், துன்பக்கட்டு வெட்டி விழ வீத்துவீர் அப்படின்னு பாடுறாங்க. ஆகாசம் வந்து மழை பெய்யுது. அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் சந்தோஷமாக வானமழையில் நனைஞ்ச எப்படி ஒரு சந்தோஷம், அந்த மாதிரி துன்பங்களை எல்லாம் வெட்டுங்கள், இன்பமாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள். அப்போ இன்பமே எந்நாளும் துன்பம் இல்லை. யாருக்கு? யார் கடவுளை நம்புகிறாங்களோ அவங்களுக்கு. தனக்கு மேலே யாரும் இல்லாத ஒரு சிவபரம்பொருள் இருக்குது. அந்த பரம்பொருளை யார் நம்புகிறார்களோ அவர்களுக்கு இன்பமே எந்நாளும் துன்பம் இல்லை. அவர் வாழ்க்கையில் சந்தோஷம்தான் இருக்கும். இது பேசிக். இன்னொன்று என்ன, இன்பத்துள் இன்பம் விழையான், துன்பத்தில் துன்பம் உருவான் இல்லை. நீ எந்த சந்தோஷத்தை பற்றியும் அலட்டிக்காமல் இருந்து நீ உன் கஷ்டம் எங்கேருந்து வந்துடும். நீ வந்து பாதாம் கீர் குடிக்கணும்னு நினைக்கிற, கிடைக்கலன்னா உனக்கு வருத்தம் வருது. பாதாம் கீர் கிடைச்சா குடிப்பேன், இல்லைன்னா தீர்ந்து போச்சு. இல்லை, நீயா வந்து ஆட் பண்ணிக்கிட்டே போகிற, உனக்கு இது வேணும் அது வேணும். அதனால் திருவள்ளுவர் சொல்கிறார், ஆறா அவாவை நீங்கற்பின் அந்நிலையே பேரா இயற்கை தரும். அடக்க அடக்க குறையாத ஆசைகளை யார் ஆறாத அவாவை யார் நீக்கினார்களோ அவர்களுக்கு பேரா இன்பம்னா பெரிய இன்பம் கிடைச்சிடும் உலகத்தில்னு அர்த்தம். ஸோ சம்ரஷ்ணாவை பொறுத்த மாத்திரம் ஒவ்வொரு நாளுமே இங்கே செலிப்ரேஷன் தான். என்ன இருக்குது, இங்கே டெய்லி பூஜை நடக்குது, டெய்லி ஜனங்க வராங்க, டெய்லி பாட்டுக்குது, டான்ஸ் இருக்குது, பிரசாதம் டெய்லி இருக்குது, அதுவும் விதவிதமான பிரசாதம் இருக்குது. அதனால் இங்கே எதுக்குமே பஞ்சம் இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் வாழ முடியும். இப்போ இந்த அமைப்பு எப்படி நாம் நடத்தின்னு இருக்கோமோ, எந்த ஒரு பாரபட்சம் காட்டாமல் எல்லாரையும் ஒரு மாதிரி நடத்துறது. எத்துணையும் பேதம் உறாது அப்படின்னா யாருக்கிட்டையும் எந்த பேதம் காட்டக்கூடாது. ஒரு மழை இருக்குது, மழை ஆற்றுலேயும் பெய்யும், சாக்கடையிலையும் பெய்யும், வயல்லையும் பெய்யும். அந்த மாதிரி எல்லாரையும் ஒரு மாதிரி நடத்தணும். அதுதான் எத்துணையும் பேதம் உறாது. நீங்கள் சாப்பிட்டீங்களா இல்லைன்னா போய் சாப்பிட்டு வாங்கன்றது. சரி, பொங்கல் சாம்பார் இது வடை தீர்ந்து போச்சா உப்புமாவுக்கு பண்ணு அப்படின்னோம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தையும் பார்த்து பார்த்து செய்யணும். எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி ஒத்த உரிமை உடையவராய் ஊக்கின்றார் யாவர். ஈக்குவானிமிட்டி ஆஃப் மைண்டுவாங்க, எல்லோரும் ஒரே மாதிரி நடத்துறது. அவர் உழந்தான் சித்த சத்துருவாய் எம்பெருமான் அடம்புரியும் இடமெல்லாம் தெளிந்தேன். அவங்கக்கிட்ட தான் சிவபெருமான் இருக்காரான். எங்கேயும் போய் கோயில் குளத்துல தான் சிவனை தேடவே தேவையில்லை. இந்த மாதிரி யாராவது இருந்தால் அவங்க உள்ளமெல்லாம் சிவன் தான் இருக்கிறோம். அன்பே சிவம் ஆவது அறிகிறார், அன்பே சிவம் ஆவது அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தார். யார்கிட்ட அன்பு வந்துச்சோ, உயர்ந்த அன்பு வந்துச்சோ, பாரபட்சம் இல்லாத அன்பு வந்துச்சோ, அவங்கெல்லாம் சிவன்தான். ஸோ அன்பு தான் சிவமாகிறது. அதனால் அன்பே சிவம் ஆவது அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தார். அதுக்கப்புறம் சிவன் வேறு அல்ல, எந்த ஒரு மகானோ இல்லை நீயும் கூட அந்த நிலையை அடைஞ்சிட்டேன்னா நீயும் சிவன் தான். உலகத்தில் எல்லார்கிட்டேயும் ஈஸ்வர சர்வபூதானாம், இந்த ஈஸ்வரன் தான் எல்லா படைப்புகளுக்குள்ளும் நிரவி விரவி இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். அதனால தான் வள்ளல் பெருமான் சொல்கிறார், எல்லா உயிரும் என் உயிராயின. உலகத்தில் இருக்கிற எல்லா உயிரும் எனக்கு தான். எல்லா உலகும் என் வசமாயின, உலகம் பூரா எனக்கு தான் சொந்தம். ஏன்னா எல்லாம் கடந்த எண்ணம்பலத்தீசர் எல்லாம் கடந்தார் என்னுள் இருந்தார். உலகம் பூரா இருக்கிற சிவன் வெளியில் இருக்கிற மாதிரி எனக்குள்ளே இருக்கார் அப்படின்னு அர்த்தம். அதனால் இந்த அமைப்பை பொறுத்த மாத்திரம் இது அதுக்காக உருவாக்கப்பட்டது. அதாவது நீ எனக்கு எதுவுமே கொடுக்க தேவையில்லை, நான் தான் உனக்கு என்ன வேணும்னு பார்த்து செய்வேன். அண்டு அதனுடைய போக்கில் எல்லாமே நடக்குது. இது ஒரு எனர்ஜி கேம். இப்போ சூரியன் இருக்கான்னா சூரியனுக்கு நீ ஃபோன் போட்டு நான் கேளம்பாக்கத்தில் வெயிட் பண்ணின்னுக்கிறேன், கரெக்டாக வந்து எனக்கு சூடு கொடுத்துருன்னா சொல்லும், அது பாட்டுக்கு வரும். மழைக்கிட்ட போகணும், அது பாட்டுக்கு வரும். மழை வெயில் காற்று எதுவுமே வந்து அதுக்காக வாழாது. அந்த மாதிரி தான் மக்களுக்காக பணி செய்ய வந்திருக்கக்கூடிய மகான்கள். உண்மையான மகான். வேஷம் கட்டின சாமி ஆயிரங்குது நாட்டில், நான் அதெல்லாம் சொல்ல. உண்மையாகவே ஒரு மகான் நிலையை அடையணும். மகான் நிலையை அடையணும்னா என்ன செய்யணும்? மகனுக்கு கொம்பு முளைக்கணும். மகன் ஆனால் கொம்பு முளைச்சிச்சா அப்போ மகான் ஆகிப்படும். இதுவாக வேறு இல்லை. அதுக்கு நீ என்ன செய்யணும்? ஒன்றுமே செய்ய இல்லை. சுயநலத்தை விட்டுடணும்.
இப்போ பாரு நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு, எனது பிள்ளை எனது பெண்டு என்று சொல்லுகிற சிறியதொரு கடுகு உள்ளம்னா. இப்போ பாரு என் பொண்டாட்டி, என் வீடு, என் பேனா, ஏன் இது மாதிரி நினச்சினுக்கிறது கடுகு உள்ளம்ன்றார். இப்போ உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் பார்க்கணும். சொல்லுலக மக்கள் எல்லாம் ஒன்றே என்னும், உலகத்தில் இருக்கிற எல்லாரும் ஒன்று தான் அப்படிங்கிற தாய் உள்ளம், தனி உள்ளம், ஒரு மதர்லி கம்பேஷன், ஸ்பெஷலி கிஃப்டட் ஆர்ட், டிசைன்டு ஆர்ட் பை காட் அப்படின்னு அர்த்தம். அதெல்லாம் உனக்கு தெரிஞ்சதுன்னா அதுதான் ஆன்மீகம். ஆன்மீகன்றது நீ தேவாரம், திருவாசகம், பகவத்கீதை, பாகவதெல்லாம் படிக்கணும்னு ஒன்றுமே சொல்ல. மோர் தேன் த நாலேஜ், தி அப்ளிகேஷன் ஆஃப் நாலேஜ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இவ்வளோ பெரிய புக்கெல்லாம் வச்சுன்னுட்டு என்ன செய்ய போகிற, அதில் இருக்கிறத நீ வாழ்க்கையில் கடைப்பிடிக்கிற வித்தை கற்றுக்கணும். மோர் தென் த நாலேஜ், தி அப்ளிகேஷன் ஆஃப் நாலேஜ், அது ரொம்ப முக்கியம். அது வந்துச்சுன்னா எதையுமே படிக்க தேவையில்லை. சும்மா கண்ண முடியும் உட்காந்துருக்கும், வேலையை உன் பாட்டுக்கு செஞ்சுக்கிட்டே இரு. நீ அதை செய்ய செய்ய ஒரு பதார்த்தம் எப்படின்றது சாப்பிட்டு பார்த்தானே தெரியும். இந்த டேஸ்ட் ஆஃப் த புட்டிங் லைஸ் இன் ஈட்டிங் இட்னுவாங்க. ஒரு பதார்த்தம் எப்படிங்கிறது சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். அதனால் கண்ணதாசன் ஒரு வரி எழுதுகிறார், அன்பெனப்படுவது யாதென கேட்டேன். அன்புன்னா என்னன்னு கேட்டேன், அழித்துப்பார் என்று இறைவன் சொன்னான். லவ் பண்ணுற முதல்ல, அப்புறம் பார்த்துக்கலான்னாரு. அழித்துப்பார் என்று இறைவன் சொன்னான். நமக்கு அது என்றைக்கு முடியுதோ அன்றைக்கி நாம் தெய்வீகம் ஆகிட்டோன்னு அர்த்தம். இந்த பாடத்தை கற்றுக்கிறதுக்காக ஒரு ட்ரையல் இருக்கு இல்லையா வாழ்க்கையில், அதுதான் ஆன்மீகம்ன்றது. ஆன்மீகம்ன்றது தெய்வீக நிலையை அடைவதற்கான ஒரு சிலபஸ். அந்த நிலைகளை அடைஞ்சிச்சின்னா அதுதான் தெய்வீகம். டிவினிட்டி இஸ் எக்ஸால்டட் ஹியூமனிட்டி. ஹியூமனிட்டி என்பது மனித நேயம். அது வந்துச்சுன்னா அதுதான் டிவினிட்டின்றது, தெய்வீகம் என்று சொல்லக்கூடியது. இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு மகானும் அந்த மாதிரி தான் வாழ்கிறான், உயர்ந்த நிலைகள் அடைஞ்சவங்க. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சு இந்த காலத்தில் இருந்தவங்க, காஞ்சியில் மகாபெரியவர் இருந்தார், நல்ல நிலை. உங்கள்கிட்ட எதையாவது கேட்டாரா, அவர் பாட்டிக்கு உட்காந்துப்பார், யார் போய் கேட்டாலும் இப்படின்னு சொல்லின்னு உட்காந்துப்பார். நீங்கள்லாம் சாயந்தரம் போனோடனே உட்காந்து இவங்கெல்லாம் எங்கிட்ட வரல காமாச்சு, உங்கள்கிட்ட தான் வந்தாங்க, அவங்களுக்கு எது நல்லதோ எல்லாம் பண்ணிவிடுன்னு ஒரே வார்த்தை, அவள் தான். அந்த போஸ்ட்மேன் வேலை தான் அவங்க செஞ்சுருந்தாங்க. ராமகிருஷ்ண பரமஹம்சர், ரமண மகரிஷி, ராம் சுரத்குமார் சாமி, இது மாதிரி நூற்றுக்கணக்கான மகான்கள், எந்தரோ மகானுபாவல் அந்தரிக்கு நான் வந்துடுங்க. எவ்வளோ மகான்கள் இருக்காங்க, எல்லாரையும் நான் கும்பிட்டுக்கிறேன்னு தியாக பிரம்மன் சொல்கிறாரு. அது மாதிரி நிறைய மகான்கள் இருக்காங்க. இவங்கெல்லாம் சாதாரண ஆளுங்களும் நீங்கள் நினைக்கக்கூடாது. காஞ்சி பெரியவர் ஏதோ ஒரு முசுக்கு போட்டுன்னு வயசானவர் உட்காந்து நிற்கிறாருன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. அவங்கெல்லாம் நடமாடும் கோயில்கள். சிதம்பரத்தில் நடராஜ பெருமாளை பல்லக்கில் தூக்கின்னு போய் நிற்கிறாங்க. அங்கே ஒரு சித்தர் நடு ரோட்டில் நின்றுட்டு பல்லக்கு போகிறத பார்க்குறாரு. பார்த்த உடனே அவர் சொல்கிறாரு, நடராஜர் போகிறார் இல்லையா, அதை பார்த்து, நையாத மனதின நான், எனக்கு நல்ல புத்தியே வரமாட்டேங்குது, உன்னை தேடி கோயில் கூட வரமாட்டேதுக்கு எனக்கு சோம்பேறித்தனமாகுது. நையாத மனதின நான் என்னை நெய்விப்பான் வேண்டி, என்னையும் உருப்பட வைக்கணும்னு நினச்சிக்கிட்டு, ஐயா நீ வீதி உலா போந்தானையோ, அதுக்கு தானே ரோட்டில் வந்துக்கிறேன், தேடி தானே வந்துக்கிறேன், எப்படியாவது உருப்பட வைக்கணும்னு சொல்லிட்டு, நையாத மனதினரை நெய்விப்பான் வேண்டி, ஐயா சிதம்பர தேவா நீ வீதி உலா வந்தானையோ, நீ அதுக்கு தான் வந்து நிற்கிறியான். தியாகராஜ சுவாமி சங்கீத மும்மூர்த்திகளில் ஒருத்தர். அவர் எங்கேயோ ஆந்திராவில் போய் உபன்யாசம் பண்ணார். அதுக்கு அவங்க அவருடைய பல்லக்கெல்லாம் 1000 வெள்ளி ஒழிச்சு வச்சிடறாங்க. ஏன்னா ராமநவமி வரப்போகுது, சாமி இந்த பணத்தை வச்சு பூஜை கேட்டு பானகம் மோரெல்லாம் கொடுப்பார் வர்றவங்களுக்கு அப்படின்னு வச்சிடறாங்க. அது அவருக்கே தெரியாது. நைட்டு காட்டு வழியில் பல்லக்கு வந்து நிற்குது. அப்படி காட்டு வழியில் பல்லக்கு வர்றபோது திருடனுங்க அதுக்கு பின்னாலேயே வர்றாங்க. எப்போ இவங்க தூங்குறாங்களோ அசால்ட்டாக அடிச்சிடணும்னு சொல்லிட்டு வந்து நிற்கிறாங்க. காலையில் ஆன உடனே கபாலன்றா தியாகராஜர் காலில் விழுறாங்க. சாமி, நாங்கள் திருடனுங்க தான், நாங்கள் திருடுறதுக்கு தான் வந்தோம், எல்லாம் உங்கள் பல்லக்கில் 1000 வெள்ளிக்குது. ஆனால் நீங்கள் செக்யூரிட்டி வச்சுக்கிறீங்களே, அவங்க ராத்திரி பூரா எங்களை பல்லக்கிட்ட வர விடாமல் பண்ணிட்டாங்க சாமி. ஆனால் அவங்கள பார்த்ததுலேருந்து எங்களுக்கு கொஞ்சம் நல்ல புத்தி வந்துடுச்சு, அதான் உண்மையை ஒத்துக்கணும், மட்டும் மன்னிப்பு கேட்டு போகலாம் அப்படின்னாங்களாம். அப்போ தியாகராஜர் பாடுறார், என்னை கூட ஒரு ஆளுன்னு மதிச்சு ராமா லக்ஷ்மணா நீங்கள் కాలునోగా నన్ను వందింగ అంటారు. నన్ను మెచ్చి బాలింప నువ్వు
நரசித்திவோ ஐயான்றார். என்ன ஒரு பொருட்டாக மதித்து நீ காட்டிலலாம் நடந்து வந்தியாப்பா அப்படின்னு பாடுறார். துளசிதாசன் ஒருத்தர் இருந்தார். அவருடைய ஆசிரமத்தில் 2 திருடனுங்களை கட்டி போட்டு அடிச்சிருக்காங்க. இவர் என் ஆசிரமத்தில் வாட்ச்மேனே இல்லையேப்பா, உங்களை யார் கட்டி போட்டு அடித்தாங்கன்ட்டு. அப்போ ராமலட்சுமணர்கள் அவருக்கு தரிசனம் கொடுக்குறாங்க. நாங்கள் உனக்கு இவ்வளோ ஒரு அருளை கொடுத்து இவ்வளோ பொருளை கொடுத்துருக்குறது எதுக்காக? நீ மக்களுக்கு தெய்வீகத்தை பரப்பணும், அவங்களுக்கெல்லாம் உதவி செய்யணுன்றதுக்காக. நீ அதை விட்டுட்டு டெய்லி துட்டு எண்ணி அடிக்க வச்சுன்னு கணக்கு எழுதின்னு உட்காந்துக்கிற. இதுக்காகவா நாங்கள் உனக்கு துட்டு கொடுத்தோம்? அது உனக்கு புரியணுங்கிறதுக்காக இந்த நாடகத்தை நாங்கள் தான் நடத்தணும்னார். இப்போ துளசிதாசருடைய வாழ்க்கையிலையும் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு. அதனால் மகான்கள் இப்போ காஞ்சி பரமாச்சாரியர் இருக்காருன்னா அவர்கிட்ட என்ன இருக்க போகுது? ஒன்றும் இல்லை. ஆனால் அவங்களுக்கு கடவுள் அவங்க கேட்குறதெல்லாம் கொடுப்பாரு. ராகவேந்தர் இருந்தார். அவர் சாதாரண ஆள். இங்கே தான் புவனகிரியில் இருந்தார். அந்த புவனகிரியிலேருந்து எங்கேயோ போய் அது ஒரு நில மந்திராலயத்துக்கு பக்கத்தில் ஜீவசம்மதியில் உட்காந்துட்டார். அவர் சாதாரண ஆள். ஒரு சரஸ்வத் பிராமணன் என்ற குடும்பத்தில் வந்தவர் தான். ஆனால் அவரை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நமதாம் காமதேனவே பஜதாம் கல்ப விருஷாய, காமதேனுவை போல கற்பக விருஷத்தை போல இவர் எதை கேட்டாலையும் கொடுப்பாரு அப்படிங்கிறார். அப்போ அதை எப்படி அவங்க அடையிறாங்கன்னா தவத்தினால் அடையிறாங்க. தவம் உடையார்க்கு யாம் வேண்டியாங்கு ஏதலால் தவம் யாண்டும் முயலப்படும். ஏன் தவம் செய்யணும்? என்ன நினைக்கிறே எல்லாம் நடந்துடும். நீ ஆஃபீஸ்க்கு போக தேவையில்லை, பேண்ட்டு ஷர்ட்டு யாருக்கும் போய் கூட கும்பிட்டு போட்டுட்டு ஐயா சொல்ல தேவையில்லை. நீ என்ன நினைக்கிறே எல்லாம் உட்காந்த இடத்துல நடந்துடும். அதனால் தவம் செய்க என்று வள்ளுவர் சொல்கிறார். ஆனால் அதுக்கு ப்ரீ கண்டிஷன் என்ன? எனக்கு எது வேணான்னு இருக்கணும். இப்போ இங்கே ஏதோ லட்டுக்குது, பழங்குது, எதோக்குது, எல்லாத்தையும் நான் எடுத்து வெய் காரில் போய் மொக்கிறேன் அப்படின்னாக்கா அது ஆன்மீகம் இல்லை. எனக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டே இருக்கணும். அண்டு உனக்கு எது தேவை இருக்கக்கூடாது. யாதனின் நீங்கியான எதுவுமே வேணான்னு ஒரு நிலையை அடைய வேண்டியிருக்கும். வேண்டுதல் வேண்டாமைன்னா இது வேணும் வேணாம் அந்த 2 நிலைகளையும் தாண்டி போனவனா இருக்கணும். அதுதான் ஹையஸ்ட். அப்போது திருவள்ளுவர் என்ன சொல்கிறாரு? ஆறா அவாவை நீங்கற்பின் அந்நிலையை பேராய் இயற்கை தரும். ஆற்ற முடியாத ஆசைகளை யார் அடக்குகிறானோ அவனுக்கு என்ன கிடைக்கும்? ஞானம் கிடைக்கும். ஆறா அவாவினை நீங்கற்பின் அந்நிலை பேராய் இயற்கைன்னா உன்னுடைய தெய்வஸ்வரூபம் என்ன? நீ தான் கடவுள். அதனால தான் யாரையாவது பார்க்குற போது வாட் இஸ் இஸ் நேச்சர் அப்படின்னா, நேச்சர் இஸ் யுவர் நேச்சர். மழை மாதிரி நீ இருக்கணும், காற்று மாதிரி நீ இருக்கணும், ஆறு மாதிரி நீ ஆகணும். அதுதான் நீ, அதுதான் தெய்வீகம் என்பது. நேச்சர் இஸ் யுவர் நேச்சர். அந்த நிலைகளை அடைவது தான் வாழ்க்கை. அந்த மாதிரி இருந்தால் உனக்கு அடுத்த பிறவி வராது. ஆசைன்றது ஒரு விதை. நீ ஆசைப்பட இன்னும் பிறவிகள் எடுத்துக்கினே தான் இருப்பேன். இப்போ ஆறாவாவை நீங்கற்பின் பேராய் இயற்கை என்பது அந்த நிலையை அடைந்தால் என்ன? அவன் சிறப்பு எனும் செம்பொருளை காண்பாய். பிறப்பு எனும் பேதமை நீங்கிட சிறப்பு ஈனும் செம்பொருள் காண்பது அறிவு. பிறப்பு என்பது முட்டாள்தனம். இதில் இருந்து நீ தப்பிக்கணும்னு சொன்னால் எல்லா சிறப்பையும் தரக்கூடிய சிவந்த பொருள் ஒன்று இருக்குது, அதை புடி. அது எதியா அப்படின்னா, செவ்வான் உருவில் திகழ் வேலவன்தான். சிகந்த வானத்தை போல இருக்கக்கூடிய செவ்வாய் என்று சொல்லக்கூடிய முருகப்பெருமான். செவ்வாய்னா சிகப்பானவன் அர்த்தம். இப்போ அந்த முருகப்பெருமானை பிடிக்கணும். அந்த முருகப்பெருமான் தான் எல்லாத்தையும் கொடுப்பாங்கிற மாதிரி. இந்த இடத்துக்கு நீங்கள்லாம் வரீங்க, ஒரு தமிழ் நியூ இயர் கொண்டாடுறீங்க. இதுக்கு முன்னால் இங்கிலீஷ் நியூ இயர் கொண்டாடி இருப்பீங்க. இன்றைக்கி மலையாளம் நியூ இயர் வேறு வரும். 5 நாளைக்கு முன்னால் தெலுங்கு நியூ இயர் வந்துச்சு. அது பாட்டிக்கு வந்துருந்தாகும். உண்டதே உண்டு, உடுத்ததே உடுத்து, உரைத்ததே உரைத்து, கழிந்ததே கடவுள் நாடகம். சாப்பிட்டு தான் சாப்பிட்டுக்கிறோம், பேசணும் தான் பேசணும், எல்லாம் பண்ணிட்டு தான் உட்காந்துருக்கோம். ஆனால் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. இதெல்லாம் வரும் போகும். இன்னும் சொல்லப்போனால் நியூ இயர் அன்றைக்கி, இங்கிலீஷ் நியூ இயர் அன்றைக்கி இருந்த நிறைய பேர் தமிழ் நியூ இயர் அன்றைக்கி இல்லாமல் கூட இருக்கலாம். இன்றைக்கி 5 நாளுக்குள்ளேயே கோயிந்தா சங்கோதிக்கணும் போகிறவங்க இருப்போம். அதனால் இருக்கிறது இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. இப்போ அந்த சிறப்பை தருகிற செம்பொருள்னால் யார்? முருகன். அது இந்த இடத்துல இருக்குது. எடுப்பா தம்பி, இந்த இடத்துல அது இருக்குது. இந்த கடவுள்கிட்டே இருக்குது, இந்த கோயிலே இருக்குது. இதுதான் நம்ம கோயில் இருக்கிற பெருமாள்.
இருக்கார் இல்லையா, அவரை சுற்றி ஒரு சிவப்பு ரவுண்டுக்குதா இந்த இடத்துல, சிவப்பு ரவுண்ட், அதான் முருகர். இப்போ இந்த கோயிலில் சாமிக்குள்ளே யார் இருக்கிறாரு? சிறப்பை தருகிற செம்பொருள் இருக்கிறது. இது முதல் படம். அடுத்த படத்தில் பார்த்தீங்கன்னா சாமியோட மூஞ்சி மேலேயே வந்திருக்கும். நிற்கிறாரா சாமி, அவர் ஃபேஸ் மேலேக்குதா. அதனால் இந்த கோயில் சாதாரண கோயில் நீ நினைக்க வேணாம், இங்கே எல்லாம் இருக்குது, எல்லாமே இருக்குது, நல்லாவே இருக்குது. அதனால் நீ நல்லது தான் செஞ்சுருக்க, இன்றைக்கி வந்தது நல்லது. நேரடியாக முருகன் அந்த இதில் கொலுவிட்டு இருக்கிறார், அவரை பார்த்தேன். அதனால் எல்லாம் நல்லது தான் நடக்கும். தனியாக இப்போது நீங்கள்லாம் ஆஃபீஸுக்கு போகணும், வியாபாரம் பண்ணணும், குடும்பத்தில் இருக்கணும், உங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது. இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்துட்டாக்கா ஒரு 2-3 மணி நேரம் கொஞ்சம் பாட்டு கேட்டோமா, கொஞ்சம் பிரசாதம் சாப்பிட்டோமா, சாமியை பார்த்தோமா, அப்படி ஒரு சுற்றி பார்க்கணும். நிறைய பேர் நீங்கள் சுற்றி பார்க்குறதே இல்லை, வர்றீங்க சாமி பாட்டு போயிடுது. இங்கே சர்ச்சு இருக்குது, மசூதி இருக்குது, புத்தர் இருக்குது, ஜெயின் கோயில் இருக்குது, ஷிரடி சாய்பாபா இருக்கிறார், அத்திவாரத்தர் இருக்கிறார். நீ காஞ்சிபுரத்துக்கு போகிற 40 வருஷத்துக்கு ஒரு தான் அத்திவாரத்தரை பார்க்கணும். இங்கே டெய்லி பார்க்கல. நீ அதை விட நல்ல அத்திவாரத்தரை நானே வச்சுக்கிறேன். அத்திவாரத்தர் கூட மகாலட்சுமி வேறு சேர்த்து வச்சுருக்கிறேன். எல்லா வசதியும் இருக்குது. அதனால் இந்த காமதேனு கற்பக வருஷம்னா என்ன, நீயே அழுத்து வச்சுன்னு நோட்டீஸ் வச்சு 5 ரூபா கொடுங்க, நான் கூழ் ஊற்றணுன்னு கேட்டியானா அங்கே ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம் இல்லையா. நீ அங்கே கூழ் ஊற்றணும்னு போய் கேட்கணும், அவளுக்கு தெரியும் அந்த கோயிலில் உட்காந்துக்கிறவளுக்கு என்ன பண்ணணும். அந்த மாதிரி எந்த இடத்துல பவர் இருக்கும். இப்போ இந்த இடத்துல மைக் வேலை செய்யுது, ஃபேன்ஸ் ஊற்றுதுன்னா கரண்ட் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ இந்த இடத்துல கரண்ட் இருந்தால் தானே இவ்வளவும் சாதிக்க முடியும். ஒரு நார்மலான கோயில்னால் ஒரு இருட்டு ஓடி வவால்லாம் தாச்சிக்கின்னுட்டு அப்படி இருக்கும், வேத்து கொட்டிக்கின்னுட்டு. இது எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்கோம். உனக்கு புரியுறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா நீங்கள் இப்போ மேலே இருக்குதுன்னா இதெல்லாம் தங்கம், இதெல்லாம் தங்கம். 4 மகான்கள் வச்சுக்கிறோம், மூலஸ்தானம் ஃபுல்லாக தங்கம். இது மாதிரி எல்லாமே இங்கே வித்தியாசமாக இருக்கும். 18 படி, 3 பக்கம் 12 படி. இந்த இடத்துல 4 மூலையில் 4 இந்த மாதிரி மண்டபங்க, அதில் 4 சாமிங்க. இப்படி எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். அண்டு 2 ஏசி போட்டுக்கிறோம் சாமிக்கு, வெயில் காலமாக்குதேன்னு சொல்லிட்டு. அது போக இந்த நாட்டில் ஈரான் நாட்டிலேருந்து ஆளை கூட்டின்னு வந்து கல் வேலை பண்ணிக்கிறோம். எல்லாத்துலேயும் கல்லை ஒட்டியிருக்கோம் இந்த இடத்துலலாம். இது ரொம்ப ஒவ்வொன்றா பார்த்து ஒரு கல்யாண பொண்ணுக்கு சிங்காரிச்சு பட்டை தைச்சி தளம்பு கொண்டை போட்ட மாதிரி பண்ணிக்கிறேன் நான். என்னடா இப்படி சொல்கிறேன்றியா, இந்த சாமிக்குதே இது பாதி பொண்ணு பாதி ஆண். என்னடா கல்யாணம் பொண்ணு சொல்லிட்டான்னு நீ நினைக்கூடாது. இதில் 10 அவதாரங்கள், பாதி சிவன் இருக்கார், பாதி சக்தி இருக்குது. அதுக்கப்புறம் 3 முகங்கள், பூமிக்கான வராகர், ருத்ரசக்தியான நரசிம்மர், சென்ட்ரலாக வெங்கடாஜலபதி, எல்லாமே இருக்குது. மலர் மெஸ்ஸி ஏகினான் மானடின்னு தாமரை மலர் இங்கே வச்சுருக்கோம். இந்த மாதிரி இந்த இடத்துல எல்லாமே வச்சுருக்கோம். அதனால் 100 இடத்துக்கு போய் அலைஞ்சி என்ன பண்ண போகிறேன். நிறைய பேருக்கு இது ஒரு வியாதிக்குது, அங்கே போனோம் இங்கே போனோம் அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இறைவன் ஒரே ஒரு ஆள் தான், ஒரே எலக்ட்ரிசிட்டி தான், மைக்கு அதுதான், ஃபேனு அதுதான், ஹீட்ரு அதுதான், ஏர் கண்டிஷன். நாம் தான் அமைதியாக ஒரு கோயில் நடத்துகிறோம். இங்கே யாரும் வசவசா கசபசாலாம் பேச மாட்டாங்க. எல்லாருக்கும் எல்லா விதமான இதுவும் உட்காந்த இடத்துலையும் நடந்துடும். பிரசாதம் உட்காந்த இடத்துல கொடுப்பாங்க, குடிக்க தண்ணி இல்லை, கை கழுவுறதுக்கு தண்ணி, எச்சலை வாங்கிறது எல்லாம் ஒரே இடத்துல நடந்துடும். அதனால் நம்ம கோயிலேருந்து மற்றவங்க கற்றுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. எப்படி ஒரு கோயிலை அட்மினிஸ்ட்ரேட் பண்ணணும், நடத்தணும் அப்படிங்கிறதுக்கு இங்கே நிறைய விஷயங்கள் இருக்குது. அண்டு ஆம்பியன்ஸாக சொல்லுவாங்க. இப்போ நீ மூக்கிலேருந்து கார்பன் டை ஆக்சைடு விடுற, அதுக்கு 100 மடங்கு 1000 மடங்கு ஆக்சிஜன் மூக்குக்குள்ளே வருது. அவ்வளோ மரம் நட்டு வச்சுக்கிறேன் நான் இந்த இடம். இந்த இடம்லாம் சுத்தமாக வச்சுக்கிறேன். வவால் நாற்றுங்குதா, இல்லை காலை வைக்கிச்சிட்டு வீட்டில் போய் எப்போ கழுவிக்கலாண்டான்னு ஒரு கசப்புசானுக்குதா, எதுவும் கிடையாது. அதனால் இந்த இடம் ரொம்ப கரெக்டான இடம். நீ கரெக்டாக தான் வந்துக்கிற. நியர் அன்றைக்கி இப்போ நான் பேசின பல விஷயங்களை நீ மைண்டில் போட்டு, மாடு என்ன பண்ணும், சாப்பிட்ரும் முதல்ல. அதுக்கப்புறம் ஒரு இடத்துல போய் உட்காந்து நான் சொன்னதெல்லாம் கேட்டு இல்லை, இப்போ நீ போய் நான் சொன்னதெல்லாம் அசை போட்டு பார்க்கணும்.
ஓகேவா? அப்போ உனக்கு ஆன்மீகம் கொஞ்சம் கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சிடும். ஒலிக போயிற்று வல்லுயிர் சாபம் இனி கலியும் கெடும் கண்டு கொண்பினும் அப்படின்னு நம்மாழ்வார் பாடியிருக்கார். அதனால் காலையில் இங்கே புத்தாண்டு பூஜைகளுக்கு வராதவர்களுக்காக இதையே நம்முடைய செய்தியாக சொல்கிறோம். பொலிக பொலிக அப்படின்னா எல்லாம் நல்லது தான் போய் அப்படின்னு அர்த்தம். போயிற்று வல்லுயிர் சாபம் அப்படின்னா ஏதாவது கர்சஸ் பாவமெல்லாம் இருந்தால் போயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். கலியும் கெடும் கண்டு கொண்பினும் அப்படிங்கிறார். அப்போ கலியுகத்தில் ஜனங்களுக்கு எல்லா விதமான பிரச்சனைகளும் இருக்குது. இப்போ அந்த கலியுகத்தில் இருக்கிற பிரச்சனைகள் போகணுன்னா என்ன பண்ணோம்? வையம் கலி துயர் தீர்கவே அரண் நாமமே சூழ்க. இந்த உலகத்தில் கலியினுடைய கொடுமையிலிருந்து மக்கள் தப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் எங்கேயும் சிவனுடைய பெயர் ஒலிச்சா போதும். அரண் நாமமே சூழ்க. ஹரின்னா பெருமாள், அரண்னா சிவன். இவ்வளோதான். இது எந்த காலத்துலேருந்து இருக்குது. பிரபாவசப்பட்டினம் என்ற இடத்துல ஒரு நதி இரணியா நதின்னு பேர். துவாரபயம் முடிஞ்சு கிருஷ்ண பரமாத்மா போகிறதுக்காக புஷ்பகமானலாம் வந்துச்சு. எல்லாரும் கூடிடுறாங்க அந்த இடத்துல. அப்போ அங்கே இருக்கிற சித்தர்கள் ரிஷிகள்லாம் சொல்கிறாங்க, தர்மபசு 4 காலில் 3 கால் உடஞ்சி ஒரு காலோடு நிற்கிது கிருஷ்ணா. உலகத்தில் எங்கே பார்த்தாலையும் அக்கிரமம் அநியாயம்லாம் நடந்துகிட்ருக்கு. அதர்மம் தான் இன்றைக்கி உலகத்திலேயே வே ஆஃப் த வேர்டாக இருக்குது. நாங்கள்லாம் என்ன பண்ண போகிறோம், நீயும் போகிறேன்றியே, எங்களுக்கு ஏதாவது சொல்லிட்டு போ அப்படிங்கிறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, நீங்கள் பற்றி கொள்வதற்கு சிவபெருமானுடைய பொற்பாத கமலங்கள் இருக்கின்றன. இந்த கலியுகத்தில் வையம் கலி துய தீர்க்க அரண் நாமம் சூழ்கங்கிற மாதிரி சிவனுடைய பாதங்கள் இருக்குது. கலியுகத்தில் நீங்கள் கலியின் கொடுமைகளிலிருந்து தப்பிச்சுக்க முடியும். பூசுவதற்கு வெந்நீர் இருக்கிறது, திருநூறு இருக்குது. ஓதுவதற்கு பஞ்சாட்சர மந்திரம் இருக்கிறது இல்லையா? தூவி வழிபடுவதற்கு உலகம் பூராவும் வெல்லுமவும் நறுமண மலர்களும் குவிந்து கிடக்கிறது. அதனால் நீங்கள் பற்றி நின்ற பாவங்கள் பாற்ற வேண்டில் அரகரா என்று அறற்றான் இல்லை என்று சொல்கிற மாதிரி சிவபெருமானுடைய பொற்பாத கமலங்களை பற்றி கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் ஏன் பயப்படணுங்கிற வார்த்தையை சொல்கிறார். அதனால் ஜனங்களுடைய பிரச்சனை என்னென்னா, அஞ்சு அஞ்சு சாவார். இவர் அஞ்சாத பொருள் இல்லை அவனீர். எதை பார்த்தாலும் பயம் இல்லையா? எதுக்கு எடுத்தாலும் பயம். என்ன நடந்துடும் எதுவும் நடக்காது இல்லையா? இப்போ 7:11 இன்னொரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரத்தில் நீ போய் தூங்க போகிற வீட்டுக்கு. அப்போ என்ன முடிஞ்சு போச்சு ஒரு நாள். அதுக்குள்ளே நாளைக்கு காலையில் எழ போகிற, கண்ணு திறக்கிறதுக்குள்ளே நாளைக்கு முடிஞ்சு போக போகுது. அதனால் எதுவுமே நடக்கிறது இல்லை. உன்னுடைய பயம்தான் உன்னுடைய வாழ்க்கையை இப்படி குழப்பத்தில் ஆழ்த்தி இருக்கக்கூடிய விஷயம். அதனால் பாரதி அழகாக சொல்கிறான், எதற்கும் அஞ்சேன், யாருக்கும் அஞ்சேன், எங்கும் அஞ்சேன், எப்போதும் அஞ்சேன். அவ்வளோதான். எதற்கும் அஞ்சேன், யாருக்கும் அஞ்சேன், எங்கும் அஞ்சேன், எப்போதும் அஞ்சேன். இது தெரிஞ்சுக்கிது என்ன இருக்குது? இப்போ அஞ்சுவது அஞ்சாமை பேதமை, அஞ்சுவது அஞ்சல் அறிவா தொழில். பட்டுச்சு மாதிரி எதுக்கு சும்மா பயந்துன்னு உட்காந்துருக்க, எதை பார்த்தும் பயப்படாத அப்படின்னு அர்த்தம். அதனால் நீங்கள் இந்த புத்தாண்டில் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி பயப்படாதீங்க. எதுக்காக பயப்படணும்? எல்லாத்துக்கும் மேலே ஒரு சிவனுடைய பாதங்கள் இருக்குது. அதை பற்றி கொண்டால் போதும். வேறு எதையுமே பண்ண தேவையில்லை. விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி, உலகத்தினுடைய க்ஷேமத்துக்காக அழகால விஷத்தையே குடித்த சிவபெருமான் இருக்கான். விஷம் உண்ட கண்டன் கழுத்துக்காரன் மிக நல்ல வீணை தடவி, ஒரு அழகான வீணையை டொயின் மாசில் வீணை அதை வாசித்து கொண்டு மிக நல்ல வீணை தடவி என் உளமே புகுந்த அதனால் என்னுடைய இதய கமலத்தில் உட்கார்ந்துன்னு இருக்கார் சிவபெருமான். ஆசரு நல்ல நல்ல என்னது அடியாரவர்க்கு மிகவே, யாரெல்லாம் பக்தர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு 9 கோள்களும் நல்லது தான் செய்யும். ஏன்னா சிவபெருமான் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக உட்காந்துட்டுருக்காரு, நம்ம கூடயே உட்காந்துட்டுருக்காரு அப்படின்னு அர்த்தம். அதனால் இந்த நியூ இயரில் நீங்கள் இதை தெரிஞ்சுக்கிட்டால் போகிறோம். நீங்கள் எங்கேயுமே அலைய தேவையில்லை. தெய்வம் உண்டு என்று அது ஒன்று என்று இரு. அந்த ஒன்று உனக்கு சிவன் என்று உடன்பாடாக இருந்தால் அதையே பிடிச்சிக்கோ, ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை. இல்லை உனக்கு முருகர் பிடிக்குது, பிள்ளையார் பிடிக்குது, அம்பாள் பிடிக்குது, பெருமாள் பிடிக்குது, எதை வேணால் பிடிச்சிட்டு போ, எல்லாம் ஒரே கடவுள். தெய்வம் பல பல சொல்லி பகை தீயை வளர்ப்பவர் மூடர். ஏகன் அநேகன் ஒரு நாமம் ஒரு உருவம் இல்லார்க்கு 1000 திருநாமம் பாடினாம் தெல்லேனம் கொட்டாமோ.
அதனால் கடவுள் ஒரே ஒரு ஆள் தான், ஒரே எலக்ட்ரிசிட்டி தான், மைக்கு அதுதான், பல்பு அதுதான், ஃபேனு எல்லாம் அந்த மாதிரி ஒரே கடவுள் தான் இருக்கான். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், ஏதாவது உங்களுக்கு பிடித்த ஒரு தெய்வத்தை அதை ஒன்றா பிடிச்சிட்டு போகிறோம். தெய்வம் உண்டுன்றது அது ஒன்றுன்றது. சும்மா இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் சரஸ்வதி கும்பிடலாம் படிப்பு வராது போல இருக்குது, லட்சுமி கும்பிடலாம் துட்டு வராது போல இருக்குது, பிரத்யேகரா கும்பிடலன்னா எதிரிகள் தொல்லைலாம் இருக்கணும். உனக்கு எவன் எதிரின்ற, உங்கள்கிட்ட என்ன ஆகுது உனக்கு எதிரி? நம்ம சும்மா இந்த ஜோசிக்காரன் தகிட்டு மோதிரம் வாத்து பயிர்காரக்காரெல்லாம் உனக்கு அதுக்குது இதுக்குதுன்னு ஏதாவது சொல்லுவானுங்க இல்லையா? இதெல்லாம் நாமளாம் நினச்சி இல்லாததெல்லாம் தேடி வச்சுக்கிட்டு பயந்துன்னு உட்காந்துன்னு இருக்கோம். இதிலேருந்து நீங்கள் வெளியே வந்துட்டால் போகிறோம். காலையில் 7 சாமியை நம்பி உன் வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கும். தெய்வம் நமக்கு துணை, ஒரு தீங்கு வர மாட்டாது. இது தவிர வேறு உபதேசம் கிடையாது. உன் கடமையை நீ செஞ்சுக்கிட்டே இரு, எதுக்காகவும் பயப்பட தேவையில்லை. இது உனக்கு புரிஞ்சதுன்னா உன்னுடைய நியூ இயர் வெல் பிகன்னு அர்த்தம், நல்லா ஆரம்பிச்சிச்சின்னு அர்த்தம். எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை, உன் வேலையை நீ பார்த்துக்கிட்டு உக்காண்ட்ரு. இல்லைன்னா எப்போ பாரு பயந்துக்கினே தான் இருப்பேன். Question from Nagarkoil Priya from Sydney. Dear Baba, you often say that the best and easiest way to reach God is by loving God. In human terms, we often show love by hugging, kissing, taking care, cooking, and sharing joy and sadness with people we love. But how can we best express our love for God? Can a prayer of gratitude be sufficient, or are there other ways where we can get satisfied that we are really loving God, not out of a selfish act, but through simple expressions of love like we do with humans? Are there any methods? Please clarify. அன்பெனும் பிரியில் அகப்படும் மலையே, அவ்வளோதான். கடவுள் பெரிய மலை தான், கைலாச மலை, திருவண்ணாமலை, விந்திய மலை, பர்வத மலை எல்லாம் தான். ஆனால் அவ்வளோ பெரிய மலை கூட அன்பில் பிடிச்சிடலாம். ஏன்னா கம்பன் சொல்கிறான், அன்பு என்பது ஒன்றன் தன்மை அமரரும் அறிந்ததென்றாலுங்கிறான், தேவர்களுக்கே தெரியாதேங்கிறான். அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் வற்றல் மரம் சலித்தட்டுன்றான். அன்பில்லாத வாழ்க்கை பாலைவனத்தில் பட்டுப்போன மரங்கள்லாம் இருந்தாக்கா எப்படி இருக்கும், அந்த மாதிரிங்கிறான். அப்போ அன்பாக இருக்கிறதுக்கு யாரும் கற்றுத்தர தேவையில்லை. ஏன்னா அன்பே சிவம் ஆவது அறிகிறார், அன்பே சிவம் ஆவது அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தார். அவ்வளோதான். அன்பு தான் சிவமாகிறது அப்படின்னு தெரிஞ்ச பின்னால் நாம்ளே அன்பு வடிவமாக மாறிவிடுவோம்ன்றது. இப்போ அன்புங்கிறது என்ன, ஒரு சுயநலமற்ற வெளிப்பாடு. அன்பு என்பது லவ் இஸ் ஈக்குவல் டு செல்ஃப்லெஸ்னஸ். சுயநலமற்ற நிலை எதுவோ அதுதான் அன்பு. அப்போ வாட் இஸ் சுயநலம், வாட் இஸ் செல்ஃப், தட் இஸ் ஈக்குவல் டு லவ்லெஸ்னஸ். ஸோ லவ் இஸ் ஈக்குவல் டு செல்ஃப்லெஸ்னஸ், செல்ஃப் இஸ் ஈக்குவல் டு லவ்லெஸ்னஸ். அதனால் எல்லாம் சுற்றி வளைச்சி அன்பில் தான் வந்து நிற்கிது. இப்போது கண்ணப்ப நாயனார் இருந்தார், அவர் பன்னி வேட்டையாடுறதுக்கு தான் போனார். ஆனால் அங்கே பார்த்தாக்கா காட்டில் தனியாக ஒரு சிவலிங்கம் உட்காந்து இருக்குது திருக்காலத்திக்கிட்ட. ஐயோ தனியாக சாமி உக்காந்துருக்காரு, இவர் யார் பார்த்துக்குவாங்க அப்படின்னு பன்னி வேட்டையாடுறதுக்கு வந்து மறந்து போயிட்டு அவர் வாயில் தண்ணி கொண்டாந்து இந்தா அவனுக்கு அபிஷேகம்னு வாயில் துப்புறாரு. அவருக்கு தெரிஞ்சது என்ன, வேட்டைக்காரன் தானே, அதனால் மட்டன்லாம் கொண்டாந்து சாப்பிட்டுன்னு வைக்கிறாரு. இலைத்தலைகள்லாம் பறித்து அவன் தலைமையில போடுறாரு. அதே இடத்துல ரொம்ப சுத்தமான பூஜை பண்ணுற ஒரு சிவாச்சாரியார், சிவகோசிரியார் ஒருத்தர் இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அவர் சுத்தமாக பூஜை பண்ணிட்டு போகிறாரு. அவர் வந்து பார்க்குற போதெல்லாம் அங்கே மட்டனு இதெல்லாம் கடுக்குதா, அவருக்கு ஒரே கடுப்பாகி போகுது. கடவுளே, எவனோ ஒருத்தன் இப்படியெல்லாம் அசிங்கம் பண்ணுறான், அபிஷ்டு, அவன் கண்ணை பிடுங்கிடு, காதில் குளுமி ஏற்றுரு, மூக்கில் சரி அப்படின்னு அவனுக்கு சாபம் விட்டுறார். அப்போ கடவுள் சொல்கிறாரு, நாளைக்கு ஒழிஞ்சு நின்று பாரியா, அவனுடைய அன்பெல்லாம் என்னை அறியும் அன்பு, அவனுடைய அறிவெல்லாம் என்னை அறிவதற்கான பிரயத்தனம், அதனால் நீ வெயிட் பண்ணிப்பார் அப்படின்னு. ஐயரு ஒழிஞ்சின்னு பார்க்குறாரு. மறுநாள் அவன் வந்துடுறான். வர்றபோது ஒரு கண்ணில் அப்படியே ரத்தம் வலிகிற மாதிரி சாமி நிற்கிறாரு. இவர் போய் பச்சலெல்லாம் கொண்டாந்து புழிஞ்சு கிழிஞ்சு பார்க்குறான், ஒன்றும் கண்ணுக்கு விளங்கலை. என்ன பண்ணுறான், தன்னுடைய கண் இல்லை, அதை எடுத்து சிவபெருமானுடைய கண்ணுக்கிட்ட அப்புறம்
இதை பார்த்து ஐயரு மிரசலாயிடுறாரு. என்னடா இவன் கண்ணை பிடுங்கி கடவுளுக்கு அப்புறானேன்ட்டு. ஏன்னா ஐயரு அதை பண்ண மாட்டார். சிவன் பார்க்குறாரு, இன்னொரு கண்ணில் ரத்தம் அது மாதிரி பண்ணுறாரு. இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. தன்னுடைய செருப்பு காலில் அதை அடையாளத்துக்கு வச்சுக்கணும், இப்படி நோண்ட போனோம். ஏன்னா கண்ணே இல்லையே இவனுக்கு, எப்படி அப்புவான் திருப்பி? அதுக்காக செருப்பு இருக்கிற இடத்த தான் வைக்கணும் அடையாளம். அப்போ சாமி வந்து நில், கண் அப்பா அப்படின்னாரு. கண் அப்பாத நில் அப்படின்னாரு. இப்போ அவன் பேர் யார்? திண்ணன். திண்ணனாக இருந்தவன் கடவுளால் கண் அப்பா என்று சொல்லப்பட்டதுனால கண்ணப்ப நாயனார் ஆயிட்டான். இன்றைக்கி நீ காளாஸ்தி கோயிலுக்கு போனேன்னா சிவனுக்கு பக்கத்தில் கண்ணப்ப நாயனாருக்கு செலகுது. இந்த பூஜை ஆச்சாரமாக பண்ணணும்னு நினச்சார் இப்போ ஐயரு. அவருடைய கொள்ளு பேரங்கள்லாம் தான் இன்றைக்கி வரைக்கும் மணி அடிச்சு கள்ளத்தி அப்பருக்கும் கற்பூரம் காட்டி கண்ணப்ப நாயனாருக்கும் கற்பூரம் காட்டின்னு உட்காந்துக்கிறாங்க. அப்போ அன்பு இருந்தால் போகிறோம் கடவுளை அடைவதற்கு. ஏன்னா அவன் அன்பே என்னும் பிடியில் அகப்படும் மலை. அதனால் ஆதி சங்கராச்சாரியார் சொல்கிறாரு, நஹி நஹி ரட்சதி டுக்குருங்கரணே. நீ வந்து சொல்கிற சோத்திரம், மந்திரம், கிராமேட்டிக் வே ஆஃப் வர்ஷிப்பிங் எல்லாம் ஒன்றும் தேவைப்படாது. பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூலமத்தேங்கிறார். கோவிந்தா கோவிந்தான்னு சொல்கிறா, வேறு ஒன்றுமே நீ தெரிஞ்சிக்க தேவையில்லை கடவுளை அடைவதற்கு என்ற ஒரு பாலபாடத்தை சொல்கிறார்கள். இப்போ திருநீலகண்ட யாழ்ப்பாணன் ஒருத்தர், அவர் பிறப்பால் குயவர், ஆனால் சிவபக்தர். அவர் களிமண்ணை போட்டு மெடிசன் இருக்கிற போது அவருடைய குழந்தை தவந்து வருது. அது கூட தெரியாமல் இந்த ஆள் குழந்தைய மெதிச்சிடறான். எங்கேயோ போயிருந்த ஒய்ஃப் வந்து பார்க்குறா, அட பாய் மனுஷா குழந்தைய கொண்டுட்டியடான்னு. இவர் சாரின்னு தொட போகிறாரு. அப்போது அந்த அம்மா சொல்கிறா, தீண்டினால் திருநீல கண்ட வேண்டாம், சிவன் மேலே ஆணையன் தொடதுறான்றா. ஸோ ஒய்ஃபை தொடாமையே இருக்கார். அதுக்கப்புறம் மாமனார் பார்க்குறான், உங்களுக்கு வந்து குழந்தை வேணும், அதனால் மச்சின்ச்சியை கட்டி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு, அந்த காலத்தில் அந்த மாதிரி பழக்கம் உண்டு. ஸோ அந்த சிஸ்டர்ல வந்து கட்டி வைக்கிறாங்க. இந்த மாமனார்காரன் வாய் வச்சு சும்மா தொலைக்கூடாது, என் பெரிய பொண்ணை எப்படி அன்பாக நடத்துறீங்களோ அதே மாதிரி வெளியே நடத்தணுன்ட்டான். ஒரு பெரிய பொண்ணையும் தொடறது இல்லையா, அதனால் ரெண்டாவது பொண்ணையும் தொடறது இல்லை. இப்போ சிவபெருமான் என்ன பண்ணுறாரு, ஒரு வயசான ஆளாக வந்து, ஐயோ நான் தண்ணியில் முழுகி போகிறேன் என்னை காப்பாற்று அப்படின்னு. இவர் தூக்கம் வர்றாரு, ஒரு 2 பொண்ணுட்டையும் கூப்பிடு அப்படின்றாரு. அவன் ஐயோன்றாரு, எல்லாம் எனக்கு தெரியாது, நீ என்னை காப்பாற்ற மாட்டேன்றியான்னொடனே ஒரு கையில் அந்த அம்மா இன்னொரு கையில் இந்த அம்மா இவர் தூக்குறாரு. தண்ணியில் முழுகி அவங்க 3 பேரும் வெளியே வர்றபோது எந்த வயசில் அவங்க அந்த இளமையை இழந்துட்டாங்களோ அதே யங் ஏஜில் அந்த 3 பேரையும் கடவுள் மறுபடியும் வெளியே கொண்டு வந்துடுறாரு. இது திருநீலகண்ட யாழ்ப்பாணர் கதை. இப்படி நிறைய கடவுளிடத்தில் அன்பை காட்டியவர்கள் இருக்கிறார்கள். சாக்கிய நாயனார் சும்மா மரத்தடியில் உக்காந்துட்டு கல் இல்லை அதை எடுத்துட்டு தான் பூ அப்படின்னு அடிச்சுனே இருந்தார் சிவபெருமான. இப்படி எவ்வளோ விதமான 63 நாயனாருடைய இதில் ஒரு 30-40 வந்து நம்பவே முடியாத கதையெல்லாம் இருக்கும். எப்படி இந்த அளவுக்கு அவங்கெல்லாம் முருக பக்தியை கடவுள்கிட்ட வச்சுட்டு இருந்தாங்கங்கிறதுக்காக. அதனால் நான் கூட வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கடவுளை அடைஞ்சேன், ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். இப்போ ரத்னகிரியில் ஒரு சாமி இருக்காங்க, எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க, வேண்டியவங்க. எனக்கு 68லேருந்து அவர்கிட்ட பழக்கம் இருக்குது. ஒரு தடவை அவர் சொன்னார், நீ இவ்வளோ பூஜை பண்ணுற, இவ்வளோ கோயில் சுற்றுற, எல்லா பக்தியும் பண்ணிருக்கிற, உனக்கு கடவுள் வந்து இவ்வளோ கஷ்டம் கொடுக்குறாரு, அதனால் இனிமேல் நீ கோயில் பக்கமே போகாத, சாமியே கும்பிடாத அப்படின்னாரு. நான் மெட்ராஸ்க்கு வந்து அவருக்கு லெட்டர் எழுதினேன். சாமி நீங்கள் சொன்னதை யோசனை பண்ணி பார்த்தேன், கடவுள் எப்பேற்பட்ட பக்தியெல்லாம் பார்த்துருக்கான். நான் என்ன ஒரு கந்தர் சஷ்டி கவசம், ஒரு கந்தரன் புதி 4 பாட்டு, ஒரு 2 ஊதுவத்தி 3 கற்பூரம், அதனால் நீ என்னடா பெரிய பக்தனா போடா அப்படின்னு விட்டா நான் எங்கே போவேன்? என்னுடைய எல்லா பர்சியூட்டுமே கடவுளை அடைவதற்கான ஒரு பிரயத்தனம். அதனால் நீங்கள் சொன்ன மாதிரி என்னால் பண்ண முடியாது. கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பினால் கண்ணப்ப வல்லேன் அல்லேன், வாளால் மகவறிந்து ஊட்ட வல்லேன் அல்லேன், பிள்ளைக்கறி பண்ணி வையின்னு சொன்ன சிறுத்தொண்ட நாயனார்கிட்ட சிவன் வந்த கபாலிக்கு நான் கேட்ட மாதிரி பிள்ளையை வெட்டி பிரியாணி பண்ணுறான்னா நான் பண்ணுவேனான்னு எனக்கு தெரியாது. ஆனால் இப்பேற்பட்ட பக்தியெல்லாம் பார்த்த கடவுள் என்னை ஒதுக்கிட்டான்னா நான் எங்கே போவேன்? அதனால் சாரி, நீ சொன்னதை நான் பண்ண மாட்டேன்னு எழுதினேன். அதுக்கு சாமி எனக்கு லெட்டர் எழுதினார். என்ன எழுதினார்னா, உன்னுடைய பக்தியின் ஆழத்தை பரிசோதித்து பார்த்தேன், நீ தேறிவிட்டாய் அப்படின்னாரு. உனக்கு நான் டெஸ்ட் வச்சேன், அதில் நீ பாஸ் பண்ணிட்டேன். அப்போ கடவுளை நீ தேடுவது இல்லை கடவுளை நீ அறிவதற்கான பிரயத்தனங்கள் என்பவை
உனக்கு வீடு வேணும், கார் வேணும், குழந்தைங்க வேணும், பொண்டாட்டிங்க வேணும், இல்லை துட்டு வேணுன்றதுக்காக இருக்கக்கூடாது. காட் ஃபார் த சேக் ஆஃப் காட் அண்டு லவ் காட். அது காமர்ஸ் கிடையாது. அந்த பாவனையில் நீ கடவுளை அணுகுனா அதுதான் பக்தி. ஏதோ ஒரு காரியவாதம் இருக்குது இல்லையா, நான் உனக்கு ஒரு தேங்காய் உடச்சிடுவேன், இல்லை உனக்கு 108 எலுமிச்சம்பழம் மாலை போட்டுடுவேன் அப்படின்னெல்லாம் வேண்டுறோம் இல்லையா. எனக்கு இது பண்ணி கொடு, அது பண்ணி கொடு. நீ என்னத்துக்கு கேட்டு போகிற? மோட்சமாக கேட்க போகிற கடவுள்கிட்ட? உனக்கு லௌகிகமாக ஏதோ தான் கேட்க போகிற. அந்த பக்தி சப்ளைம் ஹைட்ஸ்க்கு போகிறதே இல்லை. அதனால் பக்தியில் மிக உயர்ந்த நிலைகளை அடைந்தவர்களும் கடவுளை அடைந்தவர்களும் இந்த மாதிரியான ஒரு அப்ரோச்சில் இருந்தாங்க. காட் ஃபார் த சேக் ஆஃப் காட். அது ஏதோ கடவுளை வச்சுக்கிட்டு இந்த உலக சுகங்கள் தான் மெயின் கோர்ஸு, கடவுள் ஊருகா அப்பளம் மாதிரி நீ நினச்சக்கூடாது. கடவுள் தான் மெயின் கோர்ஸ். இந்த கடவுளை அடைவதுக்காக நீ வந்து என்ன வீட்டில் வசிக்கலாம், மணி அடிக்கலாம், பூஜை பண்ணலாம், அதெல்லாம் பண்ணலாம். அதெல்லாம் பொரியல் அப்பளம் மாதிரி. அதனால் மெயின் அஜெண்டா கடவுளை அடைவது. அது கஷ்டம்தான். உனக்கு நிறைய சோதனைகள்லாம் வரும். ஆனாலும் கடவுளை அடைஞ்ச பின்னால் வேறு என்ன பாக்கி இருக்குது இந்த உலகத்தில் இல்லையா? கடவுளை அடைந்து விட்டால் நீ இழந்தது எதை? கடவுளை இழந்து விட்டால் நீ அடைந்தது எதை? கடவுளை பிடிச்சிட்டியானா நீ எதையும் இழக்கலை. கடவுளுக்குள்ளே இது எல்லாமே வந்துச்சு. கடவுளை இழந்துட்டு நீ காரு பங்களா ஸ்கூட்டர் மாத்திரம் வச்சுன்னு பேங்க் பாஸ்புக்கை நோண்டி நோண்டி பார்த்துருந்தா நீ என்னத்தை அடைஞ்ச? உலகத்துக்கே படி இழக்கிற, கடவுள் வறுத்துருக்கான். அதனால் ஐசக் நியூட்டன் ஒரு மரப்பட்டி பண்ணார். அதில் 2 ஓட்டை போட்டார், ஒரு பெரிய ஓட்டை, ஒரு சின்ன ஓட்டை. அவருடைய ஃப்ரெண்டு கேட்டான், எதுக்கியான்னு. என்கிட்ட 2 பூனை இருக்குது. பெரிய பூனை போயிட்டு வர்றதுக்கு பெரிய ஓட்டை, சின்ன பூனை போயிட்டு வர்றதுக்கு சின்ன ஓட்டை. அவன் தலையில் அடிச்சுக்கணும், நீ எல்லாம் ஒரு சயின்டிஸ்ட் ஆயா? இந்த பெரிய ஓட்டையிலே சின்ன பூனையும் போகும், பெரிய பூனையும் போயிட்டு வரும் அப்படின்னா. அந்த மாதிரி கடவுள் இருக்குது இல்லையா, அது பெரிய ஓட்டை, மாவட்டம். அதை பிடிச்சிட்டேன்னா அதுக்குள்ளே இந்த சின்ன ஓட்டையில் கிடைக்கக்கூடிய காரு, ஸ்கூட்ரு, குழந்தை, பேங்க் பேலன்ஸ் எல்லாம் வந்துடும். கடவுளை அடைய வேண்டி இருக்கும். நான் அதை தான் பண்ணேன். எனக்கு ஆப்ஷன்ஸ் இருந்தது. இவ்வளோ பெரிய மகான்கள்லாம் பார்த்துருக்கேன். நான் பார்க்காத மகானான்னு, நான் போகாத காடாக, பண்ணாத பூஜையா எல்லாம் பண்ணிட்டேன் நான் வாழ்க்கையில். கைலாசத்தை 11 தடவை சுற்றி இருக்கிறேன். ஒரு 65 தடவை சபரிமலை போயிருக்கேன். 40 தடவை கேதார், பத்ரி, இந்த மாதிரி எல்லா கோயிலையும் சுற்றியிருக்கேன். டெய்லி நான் யாகம் வளர்த்து பூஜை பண்ணுறேன், கோயிலெலாம் கட்டிக்கிறேன், எல்லாம் தான் பண்ணியிருக்கேன். என்ன பண்ணலை? ஒரு பக்தனா என்னெல்லாம் பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணிட்டேன். நான் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு கடவுளை பிடிச்சிருக்கோம். நம்ம ஒன்றும் சும்மா கடவுள் ஒன்றும் கிடச்சிட மாட்டோம். ஏன்னா சூப்பர் மார்க்கெட்டில் போயிட்டு பில்லு போடுன்னு சொல்லி வாங்குகிற விஷயமா கடவுளுங்கிறது. கடவுள் ஒன்று அப்படியெல்லாம் கொடுமைப்படுத்துவான். அதையும் மீறி நீ கடவுளையே நம்பின்னு இருக்கணும். ஒரு பிரகலாதன் மாதிரி நீ ஆயிடணும். அப்பங்காரனே மலையிலேருந்து ஊற்றி விடுவான், கடலில் கல்லை கட்டி போடுவான். ஒரு அப்பர் சாமி மாதிரி நீ ஆயிடணும். யானை காலில் மெரிக்கி விடுவான் சிவபெருமான், சுண்ணாம்பு காலை வேலை கொண்டு போய் உட்கார வைப்பான். அப்பயும் நீ கடவுள் உன்னை பயங்கரமாக சோதித்து பார்ப்பான். அதிலெல்லாம் நீ கடவுளை விடாமல் கடவுள் தான் வேணும் அப்படின்னு இருந்தியானா உனக்கு கடவுள் கிடச்சி. பார்க்கறதுக்கு கஷ்டமாக தெரிகிற ஒரு விஷயம் ரொம்ப சுலபம். ஒரு சிங்கிள் ஃபார்முலா என்னென்னா, எல்லாத்தையும் விட்டு கடவுளை பிடிச்சிக்கோ. இஃப் யூ வாண்ட் டு லிவ் டோட்டலி, யூ ஹாவ் டு லவ் டோட்டலி. பட் வாட் லவ்? நாட் திஸ் மெட்டீரியலிஸ்டிக் லவ், த லவ் ஆஃப் காட். அவனை பிடிக்க வேண்டியிருக்கும். அது பிடிச்சா வந்துடும். இப்போ நான் இருக்கேன், நான் என்ன பெரிய பணக்கார விட்டு பையன், நான் ஒரு சாதாரண கிராமத்து டீச்சரோட பையன். நான் 10 ரூபா எடுத்துன்னு மெட்ராஸ்க்கு வந்தாள் பிஎஸ்சி சர்டிஃபிகேட்டோட. எப்படி எல்ச்சி இவ்வளோ கோயிலெல்லாம் கட்டுறேன், எவ்வளோ கோயில் கட்டிக்கிறேன் நான். எப்படி இவ்வளோ அழகாக ஒரு காலனியை மரம் நட்டு அது பண்ணி இது பண்ணி, நான் என்ன பிளாட்டு போட்டால் விற்றுருக்குறேன். எல்லாம் உங்களுக்காக தான் வசதி பண்ணிக்கிறேன். மரம் நட்டு, ரோடு போட்டு, எலக்ட்ரிக் போட்டு, சோலார் போட்டு, பல்பு போட்டு, எல்லா வசதிகளையும் போட்டு ஜம்முன்னு தான் பண்ணியிருக்கிறோம். இங்கே உண்டி பார்த்துக்கிறேன். எப்போயாவது நான் நாளைக்கு கூழ் ஊற்ற போகிறேன், எனக்கு 5 ரூபா கொடுன்னு உங்கள்கிட்ட டொனேஷன் நோட்டீஸ் வச்சு நான் அலைஞ்சிருக்கிறேன்னா, எதுக்கும் பஞ்சம் இல்லாத ஒரு அமைப்பு எப்படி நடத்த முடியுதுன்னா, அவனை பிடிக்கணும். அவனை பிடிச்சா அவனுக்குள்ளே இதெல்லாம் வந்துடுது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இதெல்லாம் பிடிச்சிட்டு அவனை பிடிக்கலான்னு நினைக்கிறீங்க. அது நடக்காது. முதல்ல அவனை பிடிக்கணும், அப்புறம் இதெல்லாம் தானாகவே வந்துடும். அந்த பெரிய வட்டத்துக்குள்ளே சின்ன வட்டத்துக்கு வேண்டியெல்லாம் கூட வந்துடும். வாழ்க்கையில் நிறைய கஷ்டம் இருக்கும். சும்மாலாம் ஒன்றும் முடியாது. நான் எவ்வளோ நாள் சோறு தண்ணி இல்லாத மகிந்திரிகிரி காட்டிலையும், அங்கேயும் மருத்துவாள் மல்லிலையும், ஸ்ரீசைலத்திலையும் அங்கெல்லாம் போய் உட்காந்துருக்கேன்.
விளையாட்டாக நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன். பக்கத்துலேயே கரடி கே வாக்கிங் போயிட்டுருக்கோம். கண்ணை மூடி தியானம் பண்ணியிருந்தால் பாம்பு வந்து செஸ்ட் மேலே உட்காந்துன்னு இருக்கும். கொஞ்சம் நஞ்சம் இல்லை, எல்லாத்தையும் தாண்டி எதுக்கும் பயப்படாத கடவுள் தான் வேணும்னு உக்காரணும். அதுவும் நான் போன காட்டெல்லாம் போர்டே வச்சுருக்கோம், இது யட்சர்கள் வனம், மனுஷால் வரப்படாது, மலத்தை கட்டு அப்படின்னு இருக்கும். இதுக்கு யட்சர்கள்னா யார்? தேவர்களில் ஒரு விதமான ஃப்ளாக். அதனால் நீ வந்து சாப்பாட்டை விட்டு விரதம் இருந்து மலமூத்திரங்கள்லாம் இல்லாத நிலையில தான் இங்கே வர வேண்டியிருக்கும். இந்த எல்கைக்கு மேல் இந்த லிமிட்டை தாண்டி எது பஞ்சவடின்னு ஒரு இடங்குது. ராமர் வனவாசம் போன போது அந்த பஞ்சவடிங்கிறதுல தான் இருந்திருக்கிறாரு. அதனால் அதை தாண்டி வரக்கூடாது அப்படின்னுவாங்க. நான் எல்லா இடத்துக்கும் போய்க்கிறேன். நான் போகாத இடமே கிடையாது. மைந்திரகிரி காட்டிலையும் நம்பிமலை காட்டிலையும் தாய்ப்பாதையும் எல்லா இடத்துலையுமே போயிருக்கேன். அப்போ உயிருக்கு திறனாக மதித்து போகணும். போய் என்ன வேணால் ஆகலாம். அங்கே நல்ல ஸ்பிரிட்ஸும் இருக்கும், அண்ட் நெகட்டிவ் ஸ்பிரிட்ஸும் இருக்கும். யாராவது காட்டுக்கு வந்து இறந்து போனவங்க இருப்பாங்க, இல்லை அவங்கள அங்கே இருக்கக்கூடிய ஏதாவது தேவதைகள் பிடிச்சிக்கும். ஏன்னா அதுங்களுக்கு உடம்பு தேவைப்படுது, சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்கும் தேவைப்படுது. அப்படிலாம் இருக்கும். எல்லாத்தையும் மீறி நீ கடவுளை நம்பி இருந்தாக்கா உனக்கு அனுகிரகம் கிடைக்கும். அது கிடைச்சிச்சுன்னா அந்த காட்டில் நீ எங்கே வேணால் போகலாம். அந்த காட்டில் என்ன இருக்குதுன்னு எனக்கு தான் தெரியும். அந்த ஊரில் இருக்கிறதுக்கு எனக்கு தெரியாது, ஃபாரஸ்ட் ஆஃபீஸருக்கே தெரியாது அந்த காட்டில் என்னெல்லாம் இருக்குதுன்னு. பஞ்சபாண்டவர்கள் வனவாச காலத்தில் வந்து அங்கே தங்கனே இல்லையா, அந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல ஒரு ரோட்டில் நீ போகிற போது ஃப்ளோரசன்ட் லேம்பெல்லாம் எப்படி எரியும், அந்த மாதிரி புல்லுக்குது அங்கே, ஜோதி புல்லுன்னு பேர். அது அப்படியே லைட்டிங், சின்ன டியூப் லைட் மாதிரி உனக்கு வெளிச்சத்தெல்லாம் கொடுக்கும். அப்புறம் சின்னதாகிட்டு பறக்கிற பாம்பு இருக்குது. அது நாகமணி கீழே வச்சுட்டு வெறும் காற்றை தான் சாப்பிடும். இப்படி 1008 இடங்கள் இருக்குது. ஆனால் எல்லாராலையும் போயிட முடியுமா நீ சொல்லி பார்க்கலாம். தப்பி தவறி சம்மந்தம் இல்லாதவங்க போனாங்கன்னாக்கா ஏதாவது ஒரு தேவதை அவங்கள அடிச்சு பிடிச்சிடும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன ஆச்சுன்றது தெரியவே தெரியாது. ஒருவேளை உயிரோடு இருந்தால் அந்த உடம்புக்குள்ளே வேற காற்று வர்ற போது இவங்களுடைய பிஹேவியர் மாறி போயிடும். இப்போ நேற்று வரைக்கும் நல்லா இருந்த, திடீர்னு உடம்புக்குள்ளே காற்று கருப்பெல்லாம் வந்துச்சுன்னா அதுதானே ஒன்று ஆட்டி வைக்கும். அதனால் உங்கள் வீட்டுக்காரங்களுக்கு இவனுக்கு என்னாச்சுன்னே தெரியாது. அப்படியெல்லாம் ரிஸ்க் இருக்குது அதில். அதனால் தவமும் தவமுடையாருக்கே யாம். எனக்கு வந்துச்சு இங்கே மீனாட்சி கணபதி நாடின்னு சொல்லி கபாலீஸ்வரர் கோயிலுக்கு பேக் சைடில் ஒருத்தர் இருந்தார். அவர் அம்மநாடுக்காரர். அவர் நல்ல குருந்தப்ப சாமின்னு பேர். அவருக்கு உத்தரகோச மங்கையில் அவர் போனபோது மாணிக்கவாசகருக்கு ஞானம் கிடச்ச இடம். அவருக்கு ஒரு ஓலைக்கட்டை யாரோ கொடுத்து இதை படினாங்க. மீனாட்சி கணபதி நாடின்னு சொல்லிட்டு கபாலீஸ்வரர் கோயிலுக்கு பேக் சைடு விநாயகர் நகர்ன்ற இடத்துல இருந்தார். நான் அவர்கிட்ட போனேன். அப்போ வந்துச்சு, இந்த மாதிரி நீ மகேந்திரகிரியில் தவம் பண்ண ஆள், மகேந்திரகிரியில் இருக்கிற எல்லாரும் உனக்கு ஆசீர்வாதம் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் நீ ஒரு தடவை அங்கே போனியானா உன்னுடைய பூர்வ புண்ணியத்துடைய பலத்தெல்லாம் சேர்த்துக்குவே. ஆனால் சும்மா போயிடாத. அதுக்கு முன்னாடி உனக்கு ராமராணி இருந்தபோது விஸ்வாமித்திரராக இருந்தவர் சேலம் உடையார்பட்டிக்கிட்ட ஸ்கந்தாசிரமம்னு வச்சுருக்காரு சாந்தானந்த சுவாமி. அவர் விஸ்வாமித்திரராக இருந்தவர். அதனால் பழைய குருன்ற கனெக்ஷனில் அவர்கிட்ட போய் அவர் பூர்ண பரீட்சையாக 18 கை துர்கையை பண்ணியிருக்காருங்க. அந்த துர்கையை கும்பிட்டுட்டு நீ காட்டுக்கு போனால் அங்கே இருக்கிற விலங்குகள் அதெல்லாம் உனக்கு எந்த தொந்தரவும் பண்ணாது அப்படின்னு அவர்கிட்ட போகிறோம். அதுக்கப்புறம் சொல்கிறாங்க, நீ ராமராக இருந்த காலத்தில் சபரியாக இருந்த ஒரு அம்மா, அவங்களுக்கு 86 வயசாகுது, பல் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும், அவங்க வெள்ளை ட்ரெஸ் போட்டுன்னு இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு குகையில் அங்கே கல்யாண தீர்த்தன்ற இடத்துல இருக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த காட்டை பற்றி தெரியும். இல்லைன்னா மதுரையில் பக்கத்தில் சின்னமனூர் செந்தலச்சேரின்ற இடத்துல லாட சங்கிலியை வச்சுக்கிட்டு ஒரு அரைவேஷ்டி கட்டிக்கிட்டு ஒரு சாமியார் இருப்பார். அவர் தன்னை சுருளிமலை சோம்பேறின்னு கூப்பிட்டுக்குவார். அவருக்கு அந்த காட்டை பற்றி தெரியும். இவங்கள போய் நீ பார்த்து வழி தெரிஞ்சுக்கிட்டு போ அந்த இடத்துக்கு எல்லாம் வந்துச்சு. இப்படிலாம் அலைஞ்சிருக்கேன் நான். அந்த சாமியார் 18 தடவை என்னைக்கு வந்து நான் வீடியோ கோச் ஏறி போய் சின்னமனூரில் டீ கடையில் உட்காந்து இருப்பேன். அவர் வர்ற வரைக்கும் காத்துன்னு இருப்பேன். எங்கே போய்க்கிறாருன்னு யாருக்கு தெரியும். 2-3 நாள் கழித்து வருவார். வந்து என்னை நேராக குச்சனூர் கோயிலுக்கு கூட்டின்னு போய் ஒரு காக்கா பொம்மை வாங்கி வச்சுடு, உனக்கு டைம் நல்லா இல்லை போய்ட்டு வா அப்படின்னு வச்சுருவார். இப்படி நான் ராமானுஜர் மாதிரி தான் திருக்கோஷ்டியூரில் போய் மந்திர உபதேசம் வாங்கிறதுக்கு அலைஞ்ச மாதிரி நானும் அலைஞ்சிருந்தேன். ஒரு தடவை எனக்கு இரிட்டேஷன் ஆச்சு. 18 தடவை இப்படியா பண்ணுவாங்க. அதனால் நேராக திருப்பதிக்கு போய் ஒரு மொட்டை போட்டேன். அங்கேருந்து நேராக பிப்ரவரி மாதம் 1985 கும்பமேளா நடந்து நின்றது ஹரித்வாரில். அங்கே போயிட்டேன்.
போயிட்டு காட்டில் அங்கே சாமியாருங்கெல்லாம் வருவாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் டென்ட்டு போடுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் வேலை செஞ்சுன்னு காட்டில் இருந்தேன். அதுக்கப்புறம் அவங்க ஒரு கோதுமை அல்வா மாதிரி கிண்டி யாரெல்லாம் அங்கே சர்வீஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கொண்டு கொடுப்பாங்க. அதை சாப்பிட்டு அங்கே உட்காந்துன்னு இருந்தேன். இது அங்கே மகேந்திரகிரி போகிறதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் நிறைய அனுபவங்கள் கிடச்சிது. நேராக அங்கேருந்து வந்தேன். திருநெல்வேலிக்கு ட்ரெயின் போய் இறங்க போகுது. அப்போது என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தார். அவங்க டிரைவர் தான். அண்ணாச்சி உங்களை கூட்டு வர சொன்னார், மெட்ராஸ்லேருந்து திருநெல்வேலி வந்து தங்கியிருக்காரு, அவருக்கு மஞ்சா காமலைன்னாங்க. போனேன். என்ன சார் அப்படின்னாரு. நான் மகேந்திரகிரி போகணுன்னு வந்துக்கிறேன் சார். அவர் அழகர் நம்பியார்னு ஒரு வக்கீல், கிரிமினல் வக்கீல் திருநெல்வேலியில், வெங்கடகிருஷ்ணன் ஒரு வக்கீல். அவங்க 2 பேரும் தயானந்த சரஸ்வதி, சிருங்கேரி மடம் இவங்களுக்கெல்லாம் ரொம்ப வேண்டியவங்க. அவங்கள கூப்பிட்டு இவரை கொண்டு போய் மகேந்திரகிரியில் நல்ல ஆளை போட்டு விட்டுவாங்க அப்படின்னு. அந்த ஊருக்கு போனோம். நம்பி தலைவன் பட்டேன்னு ஒரு ஊர். அங்கே போய் அவங்க சொந்தக்காரர் ஒரு பஞ்சாயத்து தலைவர் இருந்தார். அவர் ஊரெல்லாம் ஆள் அனுப்புகிறார், மகேந்திரகிரிக்கு யாருக்கு வழி தெரியும்ன்ட்டு. யாரும் நாங்கள் எல்லாம் போனதே இல்லை, அந்த ஒரு 4 கிலோமீட்டர் போய் புல் வெட்டின்னு வந்துடுவோம் நாங்கள் அப்படின்னாங்க. இப்போ ஒரே ஒரு ஆள் அண்ணாமலைன்னு வந்தான். எனக்கு வந்து கஜேந்திர மோட்ச தீர்த்தம் வரைக்கும் போய்க்கிறேன் நான். சரி என்னை அங்கே விட சொல்லுங்கள், நான் பார்த்துக்கிறேன்னு. ஸோ என்னை கொண்டு போய் யானைக்கட்டி தாம்பரம் கோயிலில் படுக்க போட்டு அவங்கெல்லாம் போட்டாங்க. மறுநாள் காத்தால் அந்த ஆளை கூட்டின்னு கஜேந்திர மோட்சம், யானை காலை பிடிச்சது இல்லையா முதல்ல, அப்போ கஜேந்திரா இந்த யானைக்கு மோட்சம் கொடுத்தார்ல, அந்த இடம் அது. அங்கே போனோடனே அம்மா நான் எனக்கு இவ்வளோ தான் தெரியும்னு போட்டான். அதுக்கப்புறம் நானே பிறண்டு போனேன். நான் எனக்கு ஒன்றும் தெரியாது. வழியெல்லாம் ஆறு இல்லை, அது மேலேருந்து கொட்டுதுன்னாக்கா இந்த ரோட்டில் இப்படி போயிட்டு அந்த ஆற்றை பிடிக்கணும். இப்படி தான் அந்த காட்டில் நீ வழி கண்டுபிடிக்க முடியும். இல்லை கருடன் உனக்கு வழி காட்டு ப்ரேயரில் காட்டும். இல்லை யானை சாணி தெரியும், அந்த வழி பிடிச்சின்னு போகணும். இப்படி பயங்கரமான கஷ்டம்லாம் பட்டு நான் போயிருக்கேன். அந்த மாதிரி ஒரு காட்டுக்கு போய் அதுக்கப்புறம் அடிக்கடியெல்லாம் போக ஆரம்பிச்சிட்டேன். இப்படி ஒவ்வொன்றும் பாடுபட்டு வந்தது தான். சாதாரணமாக ஒன்றும் ஒரு பாபா ஆகிட முடியாது, இதெல்லாம் பண்ண முடியாது. இதெல்லாம் பண்ணணுன்னா உங்கள்கிட்ட இருக்கணும். மொட்டை தலையை வச்சு நீ பட்டை தேய்ச்சி தாளம்பூ கொண்டை போட்டுக்க முடியுமா? சம்பாதிக்கணும். முதல்ல அருளை சம்பாதிக்கணும். அதுக்கு பின்னால் நீ நினச்சதெல்லாம் நடக்கும், எல்லாமே நடக்கும். வேண்டியாங்க இதெல்லாம் தவம் யாண்டும் முயலப்படும். அதனால் இன்றைக்கி வரைக்கும் ₹1 கூட கடன் வாங்கலை எந்த பேங்க்லேயும். ஆனால் இவ்வளோ பெரிய ப்ராப்பர்ட்டி பண்ணியிருக்கோம். இது எப்படி வரும்? தவத்தில் தான் வரும், சும்மா வராது. இல்லைன்னா நீ வந்து ஒரு 700 ஸ்கொயர் ஃபீட் ஃப்ளாட் வாங்கிறதுக்கு போய் எவ்வளோ லோன் போட்டு அலைஞ்சின்னு உட்காந்துன்னு இருக்கணும். நான் இவ்வளோ பண்ணியிருக்கேன், ₹1 கடன் கிடையாதுன்னா நம்புகிற மாதிரி தான். நம்ம பணம் தான் பேங்க்கில் இருக்கும். பேங்க் மேனேஜருங்க என்ன கேட்பாங்க? 31 மார்ச், 30 ஜூனு, 31 டிசம்பரு இந்த பணத்தை எடுத்துடாதீங்க, எங்களுக்கு கொஞ்சம் பேலன்ஸ் காட்டணும் அப்படின்னு என்ன தான் அவங்க கேட்பாங்க. இப்படியெல்லாம் முடியும். ஆனால் தவம் செய்யணும். தவம் இருந்தால் நீ நினச்சதெல்லாம் நடக்கும். யார் தயவும் உனக்கு தேவையே படாது. இது எல்லாருக்கும் முடியுமா சொல்லி பார்க்கலாம்? தவம்ன்றது உற்ற நோய் நோன்றது. வாழ்க்கையில் எவ்வளோ சுகம் எவ்வளோ கஷ்டம் வந்தாலையும் அதை அப்படியே அக்செப்ட் பண்ணுறது. டோன்ட் கொஸ்டின் த ரைட் ஆஃப் காட் டு டெஸ்ட் யூ. ஒரு மில்கா சிங் இருக்கான், ஓடினா தானே அவனுக்கு ஓட்டப்பந்தயத்தில் கப்பு கிடைக்கும். பிடி உஷாக்கு அப்போ தானே கப்பு கிடைக்கும். நான் ஓடவே மாட்டேன், எனக்கு கப்பு மாத்திரம் கொடுத்துருவாங்களா? அந்த மாதிரி நீ ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கும். நீ மற்றவங்களோட வித்தியாசமானவன். என்ன நீங்கள் எல்லோரும் கூட கடவுளுக்கு பிள்ளைங்க தான். ஒருத்தனுக்கு மாத்திரம் கடவுள் குளோரிஃபை பண்ணுறான்னா அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இல்லையா? யூ ஹேவ் டு ப்ரூவ் தட் யூ டிசர்வ் இட், யூ ஆர் மெரிட்டோரியஸ். அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எத்தனை மகான்கள், எவ்வளோ விரதங்கள், எவ்வளோ காடுகள் எல்லாத்தையும் பார்த்து முடித்து தான் இந்த நிலையை அடைய முடியும். இதை அடைஞ்சிட்டியானா எல்லாமே ஈஸியாக நடந்துடும்னு நினைக்காத. அதான் இவ்வளோலாம் அடைஞ்சிட்டோம், கடவுளையே பார்த்துட்டோம், கடவுளையே பிடிச்சிட்டோம், நம்ம எந்த கடவுளெல்லாம் பார்த்துமோ எல்லாம் ஒரு கேமராலையும் காட்டிட்டோம். பாருங்க, நான் போட்டுக்கிறதெல்லாம் நான் பார்க்குற கடவுள் தான், இந்த கேமராவில் காட்டுவேன், எல்லாத்தையும் காட்டிட்டோம். அதுக்கு பின்னால் உனக்கு கஷ்டம் வராது இருக்குமானா வரும். உனக்கும் ஜாதகம் இருக்குது, ராமருக்கு ஜாதகம் இருக்குது, வனவாசம் போகணுன்னா போய் தான் ஆகணும். ஹரிச்சந்திரனுக்கு, நல சக்கரவர்த்திக்கு, பஞ்சபாண்டவர்களுக்கு எல்லாருக்கும் அவங்க பிறந்தபோது 9 ஓட்டையில் 9 கிரகம் அட்டாச் ஆகிடுது. அதில் அப்ஸ் இருக்குது, டவுன்ஸ் இருக்குது. அதுக்கு மேலே தான் உன்னுடைய வாழ்க்கை ப்ரொசீட் ஆகும். நாம் இவ்வளோலாம் நல்லது பண்ணிட்டோம், இத்தனை ஆயிரக்கணக்கான பேருக்கு வழி காட்டிட்டோம், இவ்வளோ புண்ணியம் சேர்த்துருக்கோம், யாருக்கிட்டேயும் பிச்சை எடுக்கலை, கை நீட்டலை, எல்லாம் தான். ஆனாலையும் உன் கர்மாவை நீ அனுபவிச்சு தான் ஆகணும். யாராக இருந்தாலும் அவங்க கர்மாவை அவங்க அனுபவிச்சு தான் ஆகணும். அந்த கர்மாக்கள் வர்ற காலம் இருக்குது இல்லையா, ஒரு 7.5 வருஷம் அந்த மாதிரி டைமில் யூ ஹாவ் டு லை லோ.
நீ புலம்ப முடியாது. இவ்வளோ பண்ணிக்கிறோம், நமக்கு எதுக்கு இந்த கஷ்டம்லாம் அப்படின்னு புலம்பெல்லாம் முடியாது. யூ ஹாவ் டு அண்டர்கோ த கர்மா. ஆனால் நீ அதை அந்த கர்மாவை அனுபவித்து முடித்தா அவன் பவர் இன்னும் வரும். கடவுள் உனக்கு வைக்கிற பரீட்சை நினச்சிக்கோ. அப்போ அந்த கர்மாவை கழிச்சதுனாலே உனக்கு பவர் இன்னும் கூடும், இன்னும் ஜாஸ்தி ஆகிட்டே போகும். அதனால் நீங்கள் ஒரு ஃபுல்லாக ஞானத்தை தேடுறப்ப தான் நான் என்னெல்லாம் சொல்லின்னுக்கிறேன்றது உங்களுக்கு புரியும். இவங்கெல்லாம் திருவண்ணாமலைக்காரங்க. இவங்கெல்லாம் அந்த ஊருக்கு பக்கத்தில் ஒரு சாமி இருக்கிறார், விழுப்புரத்துக்கிட்ட. அவர் ஒரு நாளைக்கு ஒரு இட்லி தான் சாப்பிடுவார். அவர் இருக்கிறது திண்டிவனங்கிட்டே. இங்கே டெய்லி திருவண்ணாமலைக்கு போய் ஒரு ரவுண்டு ஒரு இட்லி சாப்பிட்டு மலையை சுற்றுவார். அவ்வளோதான், ஒரே ஒரு இட்லி சாப்பிட்டு அந்த மலையை சுற்றுவார். அந்த சாமியார் இங்கே வந்தார். இங்கே வந்து 2 தடவை வந்திருக்கிறாரு. அவர் என்ன சொன்னார்னு படிக்க சொல்கிறேன் பாரு. அண்ணாமலையாரோட உத்தரவுப்படி வந்த தகவலை உங்ககிட்ட பேச வந்திருக்கேன். உங்ககிட்ட அண்ணாமலையார் உள்ளத்தில் ஜோதி வடிவமாக இருக்கார். அவரோட ஆத்மா உங்ககிட்ட இருக்கு. குண்டலினி என்ற மூலப்பொருள் எழுந்து ஞான ரூபமாக காட்சி தருது. நான் வந்தவுடனே அதை பார்த்து வணங்கிட்டேன். சேஷாத்ரி சுவாமி உள்ளுக்குள்ளே இருந்து அருளாட்சி செய்கிறார். அவரோட மறு அவதாரமாகவும் இருக்கிறீங்க. உங்களை உள்ளே இருந்து அவர் அருளாட்சி செய்கிறார். கோயிலில் பெருமாளை பார்க்கும்போது கூடவே சேஷாத்ரி சாமியையும் பார்த்தேன். நான் எந்த ஊருக்கும் போகிறதில்ல. திருவண்ணாமலை கிரிவலம் அப்படியே இருக்கேன். காலையில் 5 மணிக்கு வெளியே வரும்போது முருகன் வேலோடு வந்து என்னை தடுத்து திருவண்ணாமலைக்கு போக விடலை. ராத்திரியில் அப்பா சிவபெருமான் ஒரு இடம் போகணும், காத்துரு அப்படின்னு சொன்னார். காலையில் இந்த தம்பி வந்து என்னை உங்களை பார்க்க கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னப்போ அண்ணாமலையாரோட உத்தரவுன்னு இங்கே வந்திருக்கேன். சாமி குட்டி, அழுக்கில்லாத அண்ணாமலையாரோட தீபம் உங்களுக்குள்ளே எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. சேஷாத்ரி சாமியோட மறு அவதாரம். சட்டையை கழட்டி போடு, எல்லோரையும் கரையேற்றிட்ட, நீயும் கரையேறணும், அவ்வளவுதான். இந்த பிறவியில் ஆத்மா முக்தி அடைய போகுது. நிறைய நல்லது பண்ணிட்ட, ஏழைகளுக்கு நிறைய நல்லது செஞ்சுருக்க, உன்னை தேடி வர்றவங்களுக்கு எல்லாம் நிறைய அருள் செஞ்சுருக்க, படிப்பு கொடுத்துருக்க, ரொம்ப நல்ல நிலை, பெரிய நிலை. காசுக்கு ஆசைப்பட்டதில்லை, பொய் பேசுவதில்லை, ஒருத்தரை இழிவுபடுத்தினதில்லை. ஏழ்மையிலிருந்து உழைப்பால் உயர்ந்து வந்திருக்க, தன்னையே அறிந்து பெரிய நிலையில் இருக்க, சிகரம் போல. இது முக்தி பிறவி. தனிப்பெரும் ஜோதி, அருட்பெரும் கருணை, தனிப்பெரும் ஜோதி நீ. போன பிறவியில் எந்த பாவமும் இல்லை. இந்த பிறவியில் முக்தி அடையும் நிலை. ஆத்மா உள்ளத்தில் ஒடுங்க போகும் நல்ல நிலை. ஏதோ கர்ம வினைன்னு கொஞ்சம் இருக்கு, அதை எடுக்க சொல்லி என்னை அனுப்புனாங்க. நான் எடுத்துட்டேன், பார்வையால் எடுத்துட்டேன். கர்ம வினை அப்படின்னா உன்னோட தான் என்ன, வர எல்லார்கிட்டையும் நீ வாங்கிறது தான். எனக்கு எடுக்க சொல்லி உத்தரவு, நான் பண்ணியாச்சு. திருத்தணி முருகன் தான் உனக்கு குரு. முருகனோட மயில் எப்பவும் கூடவே இருக்கு. எந்த பயமும் வேண்டியதில்லை, எந்த பிரச்சனையும் உன்னை அணுகாது. உன்னோடது ரொம்ப பெரிய நிலை. சேஷாத்ரி சாமி, ஞானானந்தகிரி சாமி, பூண்டி சாமின்னு உனக்கு அவங்களோட பூரண அருள் எல்லாம் இருக்கு. சாமி குட்டி, உனக்கு வசதிக்கு எந்த குறையும் இருக்காது. உன்னுடைய அடுத்த நிலை இன்னும் உன்னை உயரத்துக்கு கொண்டு போகும். திருவண்ணாமலைக்கு போகணும். அண்ணாமலையார் உன்னை திருவண்ணாமலைக்கு கூப்பிடுறார். திருவண்ணாமலையில் ஜோதியில் உங்கள் ஆத்மா கலந்துடும். திருவண்ணாமலையில் உங்களுக்குன்னு இடம் இருக்குது. திருவண்ணாமலையில் முருகனுக்கு ஒரு இடம் அமைச்சு முருகன் உங்களை வச்சு அருளாட்சி பண்ண போகிறார். சேஷாத்ரி சாமி போல உங்கள் நிலை வரும். முருகனுக்கு 21 அடியில் சிலை, 12 அடியில் வேல், வெள்ளியில் சேவல் மயில், இதெல்லாம் செய்கிற மாதிரி வரும். திருவண்ணாமலைக்கு வரணும். அண்ணாமலையாரோட ஜோதியில தான் உன்னோட ஆத்மா ஒடுங்கும். சூரியன், அக்னி எல்லாம் ஒன்று தான். என்கிட்ட இருக்கிறதெல்லாம் உனக்கு கொடுக்க சொல்லி உத்தரவு. எல்லாம் கொடுத்தாச்சு. நிறைய ஆயுள் இருக்கு. 140 வயது ஆயுள் இருக்கு. உன் உடம்புக்கு ஒன்றும் வராது.
பரிபூரண ஆரோக்கியம் இருக்கு. அண்ணாமலையார் தீபத்தில் ஜோதி வடிவத்தில் சேஷாதிரி சுவாமி கலந்தது மாதிரி அண்ணாமலையாரே வந்து உன்னை மயில் மேலே கூட்டிட்டு போவார். பிறவி முக்தி இருக்கு. மற்றவர்களைப் போல இல்லாம உன் ஆத்மா திருவண்ணாமலையிலேயே இருந்து எல்லோருக்கும் அருள் செய்யும். இது அவர் சொல்லிட்டு போனாரா? இது எப்பயோ சொல்லிட்டார். விசிறி சாமியார் இருந்தார் திருவண்ணாமலை. அப்போது நான் அவரை அடிக்கடி போய் பார்ப்பேன். ஒரு நாள் இந்த ரமணாசிரமம் கணேஷ் ஐயர் ப்ளஸ் இளையராஜா மியூசிக் டைரக்டர் உட்காந்துருந்தாங்க. இப்போ அவங்க 2 பேரையும் வச்சுக்கிட்டு சாமி சொன்னார், சிவசங்கரா ஹாஸ் கான் டு கிரேட்டர் லெவல்ஸ் தேன் அரபிந்தோ அண்ட் சைத்தன்யா. அரவிந்தரை விட சைதன்யரை விட பெரிய நிலைக்கு போயிட்டார். whoever is guiding this beggar is guiding சிவசங்கரா. அவரை வழி நடத்துகிற அண்ணாமலையார் தான் சிவசங்கர் பாபாவையும் வழி நடத்துகிறாரு. சிவசங்கரா is working 24/7 for my father and my father is highly pleased with him. சிவசங்கர் பாபா 24 மணி நேரம் அண்ணாமலையாருக்கு தான் உழைக்கிறாரு. அதனால் அப்பா வந்து இவர்கிட்ட ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாரு. சிவசங்கரா இஸ் காட்ஸ் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னாரு. இவர் கடவுளின் பிரதம மந்திரிங்கிற வார்த்தையை அவர் யூஸ் பண்ணார். இது அந்த காலத்துலேயே புக்கில் கூட போட்டோம். இதெல்லாம் சாமி சொன்னார்னா அந்த புக்கை கூட கொண்டு போய் சாமிக்கிட்ட கொடுத்தோம். அவர் அவங்களெல்லாம் கூட இருந்தவங்களை வச்சுக்கிட்டு இது இன்னும் 2 தடவை படின்னு சொல்லி 3 தடவை படிக்க விட்டார். எல்லாம் நினச்சி நமக்கு. அதனால் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குது, திருவண்ணாமலைக்கும் நமக்கு இருக்குது. அது வர்ற காலத்தில் தெரியும். அதில் மெயின் கனெக்ஷன் அவங்க சொல்கிறது சேஷாதிரி சுவாமிக்கு உள்ள கனெக்ஷன். இதுவும் ஏற்கனவே நமக்கு டிஃபைன் ஆன விஷயந்தான். நான் வந்து சைதாப்பேட்டை ஸ்ரீநகர் காலனி D2 துருவானிவாஸ் அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தேன். அப்போது எக்மோர் பெனிஃபிட் ஃபண்டுனுடைய ஒரு அந்த மேனேஜிங் ட்ரஸ்டியார் அவர் வந்தார். வந்து இந்த மாதிரி எங்களுக்கெல்லாம் குரு மாதிரி ஒருத்தர் இருக்கார், ரங்கராஜன் சாது ஐயங்கார், அவருக்கு நாளைக்கு பிறந்த நாள், நாங்கள் அவரை உங்கள் வீட்டுக்கு கூட்டின்னு வர்றோம், அதனால் நீங்கள் அவருக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னாரு. நான் சொன்னேன், அவ்வளோ வயசில் பெரியவர், அதுவும் கண்ணு தெரியாத பெரியவர்ன்றீங்க, நானே வரேன் போங்கன்னேன். ஏதோ திருப்பதி லட்டு எங்கள் கையில் இருந்ததை எடுத்துன்னு 42 கண்ணதாசன் சாலையில் ரங்கராஜன் ஐயங்கார் வீட்டுக்கு போனேன். அவருக்கு தான் கண்ணு தெரியாத, அதனால் கொஞ்சம் லட்டை ஊற்றிட்டு இப்படி கையில் இந்த பெரியவங்களை அன்பாக வாஞ்சின்னுவாங்க இல்லையா, அது மாதிரி தள்ளிட்டு அவர்கிட்ட சொன்னேன், வைஷ்ணவத்தில் ஆழ்வாராதிகளை பற்றியெல்லாம் நிறைய புக் இருக்குது, இந்த வழிக்குறவர்கள்னுவாங்க, ஆழ்வார்களுக்கு பின்னால் வந்தாங்க இல்லையா, அவங்கள பற்றி ஜாஸ்தி இல்லை, நீங்கள் முதலியாண்டானை வச்சு எழுதுங்கோ அப்படின்னு சொல்லி வந்துட்டேன். நான் போன பின்னால் அவர் சொல்கிறார், இப்போ வந்து யார் தெரியுமோ, சாஷா சேஷாதிரி சுவாமிகள், அவர் என்னை தொட்டபோது எனக்கு தெரிஞ்சிடுது, நிஜமா அவர் என்னை தொட்டபோது எனக்கு தெரிஞ்சிடுது, என்னமா சொல்கிறாரு, என் குரு முதலியாண்டான் அவனை வச்சு எழுத சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி சொன்னார். இப்படி லிங்க் வரும். அதே மாதிரி சண்முக சிகாமணின்னு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருந்தார் அண்ணா நகரில். அவர் ஒரு நாள் காரை போட்டுன்னு அண்ணா நகரில் 7 நார்த் மெயின் ரோட்லேயே என் வீடு, அப்போ பஸ் ஸ்டாண்ட் அண்ணா நகர் வெஸ்ட் டிப்போக்கிட்ட ஏறுங்க காரில்னார். என்னன்னு, சேஷாதிரி சுவாமிகளுடைய தியான மண்டபம் திறக்கிறாங்க இன்றைக்கி, அங்கே ஒரு வக்கீல் இருந்தார் முத்துக்குமார சாமின்னு சொல்லிட்டு, அவங்க ஒய்ஃப் வந்து அவங்க உடம்புக்குள்ளே சேஷாதிரி சாமி வந்து அருள்வாக்கெல்லாம் கொடுப்பாங்கன்னு சொல்லி ஒரு புக்கெல்லாம் போடுவாங்க, அதெல்லாம் அதனால் வாங்கன்னு கூட்டின்னு போனார். ஸோ சேஷாதிரி சாமி தியான மண்டபம், அந்த வக்கீல் அவங்க அரேஞ்ச் பண்ணுற ஃபங்க்ஷனு, இவர் காரை போட்டுன்னு வந்து என்ன கூட்டின்னு போகிறாரு, அங்கே நம்ம போகிற மாதிரி வருது, திருவண்ணாமலைக்கு போகிற மாதிரி வருது. இப்படி பல கனெக்ஷன்ஸ் இருக்கும். ஏன் இப்படிலாம் வருது அப்படின்னா, சேஷாதிரி சாமியாக சிவசங்கர் பாபா இருந்தார் இல்லையா, நம்புற மாதிரியே இல்லை, அதுதான் உண்மை சொல்கிறேன். ஒரே பிறவியில் ஒருத்தன் சாமியெல்லாம் ஆயிட முடியாது, பாபாலாம் ஒரு பிறவியில் ஆக முடியாது, எவ்வளோ பாடுபட்டு எத்தனையோ பிறவி எடுத்து அதுக்கப்புறம் வர்றது. அப்போது வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள்னு ஒருத்தர் இருந்தார். அவர் அர்த்தநாரின்னு பேர். மைசூர் அரண்மனையில் சமையல்காரனாக இருந்தார். அவருக்கு தீராத வயிற்று வலி. அவர் சூசைட் பண்ணிக்கலான்னு முடிவெடுத்துறாரு. ஏன்னா அரண்மனை வைத்தியர்களால் கூட அவரை க்யூர் பண்ண முடியல. இப்போ யாரோ சொல்கிறாங்க பழனிக்கு போங்க நல்லா ஆகணும். அப்போ 1930s அவர் என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு பழனிக்கு வராரு. பழனியில் அந்த தீர்த்தம் சாப்பிட்டோன்னே இந்த வயிற்றில் இருந்த அந்த அல்சர்ன்றாங்க இல்லையா, அந்த ஃபீலிங் குடைசல் கம்மியாது. உடனே அவர் டெய்லி மலை சுற்றுறது, பழனி மலையை படியேறி மேலே போய் பழனி முருகன்கிட்ட உட்காந்துருக்கிறது. அப்போ அங்கே ஒரு பொம்பளை டான்ஸ் ஆடுறான்.
அவகிட்ட நீ என்ன பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறன்னு கேட்குறாரு. இவர் தமிழ்நாட்டுக்காரர் தான், திருச்செங்கோடு. ஆனால் மைசூரில் இருந்தனால அவருக்கு தமிழ் அவ்வளோவா தெரியாது. அவர் சொன்னால் இதுதான் திருப்புகழ் அப்படின்னு. இவர் அந்த அம்மா பாடுற பாட்டை கொட்டை எழுத்தில் கன்னடாவில் எழுதி வச்சுன்னுட்டு படிக்க ஆரம்பிக்கிறார். யாரோ ஒருத்தர் வந்து இவருக்கு ஒரு 50 ரூபா கொடுக்குறாங்க. இன்னும் யாரோ பிடி பெல்லன் கம்பெனியில் போட்டால் கொட்டை எழுத்து திருப்புகழ் ஒரு புக்கு கொண்டாந்து கொடுக்குறாங்க. இப்படி அவர் திருப்புகழ் வாசின்னு அங்கே இருக்கார் மல்லையில். இப்போ யாரோ சொல்கிறாங்க ஒரு குருவை தேடிக்கோன்ட்டு. அவர் திருவண்ணாமலைக்கு வர்றார். ரமணர் மலை மேலே இருக்கார் இல்லையா, அவர் இவரை பார்த்த உடனே நான் உன் குரு இல்லை, அங்கே கீழே ஒருத்தன் எரும மாட்டை கட்டின்னு குளத்தில் உட்காந்துருக்கான் பாரு, அவன் தான் உன் குருன்றார். அது யார்? சேஷாதிரி சாமி. அவர் என்ன பண்ணுவார், எரும மாட்டை கட்டின்னு குளத்தில் உட்காந்துருப்பார். அவருக்கு யாருன்னா நல்ல சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்தா அந்த சுடுகாட்டில் இருக்கிற தோட்டி கொடுத்துட்டு அவங்க கொண்டாந்து கம்பம் கூட இவர் குடிப்பார். இவருக்கு யாராவது நல்ல துணி கொடுத்தா அவனுக்கு கொடுத்துட்டு அவனுடைய அழுக்கு துணி வாங்கி இவர் கட்டின்னு உட்காந்துருப்பார். ரொம்ப பெரிய அத்வைத்த நிலை. இவர் அங்கே வராரு. வரும்போதே சேஷாதிரி சாமி இவரை பார்த்து சொல்கிறாரு, உனக்கு எதுக்கடா மந்திரம், திருப்புகழ் தாண்டா மகா மந்திரம், போடா போய் வள்ளிமலையில் இருறா, நான் அங்கே வந்து உன்னை பார்க்குறேன் அப்படின்ட்டார். இவர் சரின்னு வள்ளிமலைக்கு வந்துட்டார். பழனியில் இருந்தவர் திருநாளி போயிட்டு வள்ளிமலைக்கு. அங்கே ஒரு தோட்டி வரான். யார்? சாமிக்கிட்ட வேஷ்டியெல்லாம் வாங்கியிருந்தான் இல்லையா சாமி, அவன் வந்து சேஷாதிரி சாமி சமாதி ஆகிட்டார், நான் அழுதேன் சாமி, எனக்கு ஆதரவாக இந்தியே போயிட்டேன்னு, நீ போ, நான் வள்ளிமலைக்கு வரேன்னு சொல்லிக்கிறாருன்னு. அப்போ இவருக்கு ஒரு நம்பிக்கை வருது, ஏதோ ஒரு அதிசயத்தை சாமி பண்ண போகிறாரு. ஏன்னா அவன் சாட்சியாக வந்து நிற்கிறான். சரின்னு 2 பேரும் படையெல்லாம் போட்டுக்கிறாங்க. அப்போ தங்கம் மயமான ஒரு கீரிப்பில்லை ஓடியாந்து அந்த சாப்பாடு சாப்பிடுது. அப்போ தோட்டி கத்துறான், சேஷாதிரி வந்துட்டார், சேஷாதிரி வந்துட்டார். அவர் பேரே தங்க கை சேஷாதிரி தான். அந்த மாதிரி ஒரு அனுபவம் அவர் கொடுக்குறாரு. அப்புறம் அவர் தம்புச்சேரி சீட்டுக்கு வர்றாரு. படையல் போட்டுட்டு ஒவ்வொரு கிருத்திகைக்கும் எல்லாருக்கும் சமாராதனை பண்ணுறாரு. அவருடைய வாழ்க்கை வேறு ஒரு ரூட்டு. அப்போ அந்த வள்ளிமலைக்கு போனேன் இல்லையா, நானும் போனேன். வள்ளிமலைக்கு போய் நான் ரொம்ப நாள் தவம் பண்ணியிருக்கேன். தன்னந்தனியாக நிறைய குகைலாம் இருக்குதுங்க. ஜெயின முனிவர்கள் தவம் பண்ண குகைலாம் அங்கே ஜனங்களுக்கு அந்த இடம்லாம் தெரியாது. நான் அங்கே போய் ரொம்ப நாள் தவம் பண்ணியிருக்கேன். ஒன்றும் சோறு தண்ணி இல்லாத இருப்பேன். அப்புறம் கடவுளுக்கு கொஞ்சம் நம்ம மேலே கஷ்டம் வந்துச்சு. ஒரு குகை மாதிரி இருக்கும், அதில் ஒரு இப்படி பாறை இருக்கும், அது மேலே படுத்துட்டு இருப்பேன். ராத்திரி நான் படுத்துருந்தேன், என் பக்கத்தில் ஒரு புலி வந்து உட்காந்துக்கும். கொஞ்ச நாள் ஆனோடனே ஒரு ஆள் வந்தான். வந்துட்டு அங்கே இருக்கிற கீரையெல்லாம் பறித்து கீரையில் ஒரு பருப்பு போட்டு ஒரு கிளாஸ் கொடுப்பான். என்னை கொண்டு போய் அங்கே ஒரு கிணறு இருக்கும், அதில் தண்ணி மோந்து குளிப்பாட்டுவான். இந்த மாதிரிலாம் பண்ணின்னு இருப்பான். யாருன்னே எனக்கு தெரியாது. அவன் பேர் பஞ்சநாதம். ரொம்ப அனுபவங்கள் இருக்குது எனக்கு. இந்த காடு மாடுகளில் சுற்றி பயங்கரமாகலாம் பண்ணியிருக்கேன் நான். அப்போது சூரியன் காணா சுனைன்னு ஒன்று இருக்குது வெள்ளிமலை மேலே. எங்களோட ஒரு 20-30 பேர் ஒரு தடவை வந்தாங்க. அங்கே போனோம். அப்போ எல்லோரும் சொன்னாங்க, வேலூரில் 44 டிகிரி வெயில், சுத்தமாக தண்ணியே கிடையாது அப்படின்னாங்க. வள்ளிமலையில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். படியேறி போனோடனே வள்ளி தேவியானோட ஒரு முருகன் சந்நிதி இருக்கும். அண்டு வள்ளி செவுத்தில் இருப்பா, முருகர் தனியாக இருப்பார். அவங்க கொடுத்த அந்த பூ அந்த விபூதி கொஞ்சம் இருக்கும் இல்லையா, அதை எடுத்துக்கினேன். போகிற வழியில் அந்த பிளாஸ்டிக் பையில் அழுக்காக ஒரு தண்ணி தேங்கி இந்த தண்ணி இல்லை, அதை எடுத்துக்க சொன்னேன். நேராக மேலே போனால் 4 கல் நட்டு ஒரு மண்டபம், அதில் ஒரு சிவலிங்கம் இருக்கும். அந்த சிவலிங்கத்துக்கு அந்த அழுக்கு தண்ணியை கொட்டி இந்த விபூதி கொஞ்சம் பூசி அது இது பண்ண உடனே நான் முதல்ல டான்ஸ் ஆடினது அங்கே தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கே ஃபோட்டோலாம் போட்டுப்பாங்க. வள்ளிமலையில் தான் இந்த உடம்புலேருந்து அந்த ஹை லெவல் ஆஃப் சிவத்தாண்டவம் வந்துச்சு. அவங்கெல்லாம் சொன்னாங்க தண்ணியே இல்லை இந்த ஊரில் அப்படின்ட்டு. நாங்கள் கீழே இறங்கி பஸ்ஸில் ஏறோம் ரயில்வே ஸ்டேஷன் காட்பாடிக்கு வர்றதுக்கு. 5 நிமிஷத்துக்குள்ளே பனிக்கட்டி மழை பெஞ்சு அந்த பஸ்ஸு கண்ணாடி வரைக்கும் தண்ணியில் முழுகிச்சு. நாங்கள்லாம் பார்த்தோம். அந்த அதிசயத்தை பார்த்தவங்க ஒரு 30 பேர் இருக்காங்க. அதனால் இன்றைக்கி கூட நீ கடவுளை நிஜமாக தேடினா உனக்கு அனுபவம் வரும். தேடுவது உண்மை, எனில் உண்மையில் எது கிடைக்கும். ஆனால் தேடுறதுக்கு தான் ஆள் இல்லை. அண்டு இந்த மாதிரி தேடுற போது உனக்கு 1000 பிரச்சனை வரலாம். குடும்பத்தில் பிரச்சனை வரலாம், உன் பிஸ்னஸில் ப்ராப்ளம் வரலாம் இல்லையா, என்ன வேணால் நடக்கலாம். நீ ஆக்டிவாக இருக்கிற பர்சன் எல்லாத்தையும் விட்டு காடு மோடு சுற்றின்னு அழிஞ்சு இருந்தியானாக்கா அதுக்குள்ளே வேலையை நீ கொடுத்து தான் ஆகணும். ஸோ அந்த மாதிரிலாம் வரும், பிரச்சனைகள்லாம் வரும். அத்தனையும் மீறி நீ எப்படி வந்து நமோ நாராயணாயன்னு பிரகலாத் சொல்லியிருந்தானோ, ஓம் நமச்சிவாயன்னு அப்பர் சொல்லியிருந்தாரோ, அந்த மாதிரி இருந்தால் உனக்கு அடுத்த அடி கிடச்சிடும். அதுக்கப்புறம் எல்லாம் கடவுள் திருப்பி கொடுத்துருவார். பகவத்கீதையில் கிருஷ்ணர் சொல்கிறார், என்னை யாராவது நம்பினான்னா
அவங்ககிட்ட இருக்கிற எல்லாத்தையும் பிடிங்கினா நடு ரோடுக்கே கொண்டாந்துருவேன். அதுக்கும் மேலே அவன் என்னை விடாமல் பிடிச்சிருந்தான்னா நான் எடுத்ததுக்கு 1க்கு 1000 மடங்கு அவனுக்கு திருப்பி கொடுத்துருவேன்னு. அதுதான் என் வாழ்க்கையில் நடந்துச்சு. எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாரு, ஒன்றும் இல்லாமல் பண்ணார். ஆனால் அதுக்கப்புறம் இவ்வளோலாம் பண்ணிட்டு உக்காந்துருக்கோம் இல்லையா? இதெல்லாம் எப்படி முடியும்? கடவுளை முதல்ல பிடிக்கும், இதெல்லாம் அவன் கொடுப்பான் அவனுக்கு. நான் என்ன ஆஃபீஸுக்காக போகிறேன்? எதுவும் மாட்டேன், சும்மா தான் உக்காந்துக்கிறேன். ஆனால் எல்லா வசதியோடு தான் இருக்கிறேன். எதுக்குமே பஞ்சம் இல்லாத ஒரு ஆன்மீகத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். சாமிக்கு எல்லா வசதியும் பண்ணி கொடுத்துட்டேன். இன்னும் பண்ணுறதுக்கு கூட ஒன்றும் இல்லைங்கிற அளவுக்கு வசதியை பண்ணி உட்கார வச்சுறார் சாமி. அதனால் வித்தியாசமான ஒரு இந்த கலியுகத்தில் எனக்கு தெரிஞ்சு நான் வித்தியாசமானோம். எதுக்கும் காசு கிடையாது, எல்லாருக்கும் ஒரே ட்ரீட்மெண்ட்டு. எவ்வளோ நேரம் வேணாலும் நீ சாமி கும்பிடலாம். நம்ம யோக்கியமாக இருக்கோம், ஒழுங்கான ஆன்மீகம் பண்ணுறோம். எது மேலேயும் ஆசை இல்லை. பற்றி இன்றி நின் பாதமே பாவித்தேன் தான் ஆன்மீகம். வேறு எந்த எண்ணமும் இல்லாமல் கடவுளுக்காக உழைச்சின்னு இருக்கோம். எவ்வளோ தான் நமக்கு ப்ராப்ளம்ஸு பிக் ஆர் ஸ்மால் வந்தாலையும் எல்லாத்துக்கும் நடுவுலையும் நம்ம பண்ணுறோம். எந்த எண்ணமும் இல்லை. எதுலேயும் எனக்கு இந்த சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங்கிறான்ல, ட்ரஸ்டியாக இருக்கணும், மேனேஜிங் ட்ரஸ்டியாக இருக்கணும், இவங்களெல்லாம் நம்பிட்டா நாளைக்கு இவங்கெல்லாம் கவுத்துட்டா என்ன ஆகும், அந்த மாதிரி எண்ணமே இல்லை. எதுலேயும் என் கையெழுத்தே கிடையாது. நான் செல்ஃபோனே வச்சுக்கிறது இல்லை. நம்பரியா, இவ்வளோ பெரிய இன்ஸ்டியூஷன் நடத்துகிற ஆள் இவ்வளோ வருஷத்தில் செல்ஃபோனே வச்சுக்கிறது இல்லை. இதெல்லாம் முடியாது உன்னால். யாதனின் நீங்கள் அண்ணா இதுதான். இது மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லாத இருக்கணும். எனக்கு தேவைகளும் இல்லை, எனக்கு எந்த தேவையும் கிடையாது. நான் பாட்டு ஜாலியாக தாங்கிறேன். எனக்கு சொந்தமாக வீடு வாசல்லாம் கிடையாது. இதெல்லாம் பண்ணியிருக்கிறேன் பெருமாளுக்கு. ஆனால் எனக்கு நான் எதுவும் வச்சுக்கிறதே கிடையாது. ஏதோ ஒரு கெஸ்ட் ரூமில் இருக்கிறேன் நான், அவ்வளோதான். நீ சாப்பாடு யார் வீட்டிலேருந்தாவது வரும். ஸோ உனக்கு புரியாது, கொஞ்சம் வெயிட் பண்ணு. ஸோ இதெல்லாம் புரிகிற காலம் ஒன்று வரும்போது ஜனங்களுக்கு நம்முடைய ஹைட்ஸ் தெரியும். நம்ம வேஷம் கட்டுறதில்லை. நான் என்ன தாடி காவி கையில் வாத்து ஓட்டுற குச்சியெல்லாம் வச்சுட்டு நான் சாமி தான் சொல்லுங்கிறேன். ஒன்று ஜாலியாக வரேன், ஜாலியாக போகிறேன். இதெல்லாம் ஜனங்களுக்கு புரிகிற காலம் வர்றபோது எங்கெங்கேயோ போய் ஏமாந்து போயிட்டு கடைசியில் ஒரு நல்ல இடம் கிடைக்காதானே அலைவாங்கல்ல, அப்போ வருவாங்க ஜனங்க. किशोरचन्द्रशेखरे प्रतिक्षणं मम ఎవ్వడంట నిన్ను ఎత్తుకుంది ఏ తల్లికి పుట్టాడో ఈ నంది కాని నంది ఎవ్వరు కనంది ఎక్కడా వినంది శూన్యాయిందేమో గంగధరికి లింగమే కదిలొస్తానంది உலகிலம் தேடி வரும் ஒரு ஆலயம் ஓங்காரமூர்த்தி வன்னருளாலயம் இகபர சுகமளிக்கும் இறையாலயம் எழு பிறவி வினையழிக்கும் மன்றாலயம் உலகிலம் தேடி வரும் ஒரு ஆலயம்
ஓங்காரமூர்த்திவர் அருளாலயம் சிந்தைதனை கொள்ளை கொள்ளும் அன்பாலயம் சிவசங்கரவேனும் பண்பாலயம் வந்தவரை அரவணைக்கும் சரணாலயம் வரலாறு படைக்கின்ற அருளாலயம் உலகெல்லாம் தேடி வரும் ஒரு ஆலயம் ஓங்காரமூர்த்தி அருளாலயம். யமுனாவின் கரையோரம் குழலோசையை கேட்டு எழில் ராதையுடன் சேர்ந்து இசை பாடுவான். பசுஞ்சோலை தனில் மறைந்து விளையாடுவான். பசுஞ்சோலை தனில் மறைந்து விளையாடுவான். வருவாய் கண்ணா வருவாய் கண்ணா என்றே ராதை உனை தேடுவாள். வண்ண விழிப்பேரெழிலே ஆயர்த்தம் குலக் கொழுந்து வண்ணமுகில் கண்ணனவன் கண்டு ரசிப்பான். வாரியணைப்பான் குழலூதும் குருவாயூர் கண்ணனே கண்ணனே தேனமுதம் முன்கீதம் பாடிட தெய்வீகம் உலகினை வலம் வரவே கதிரவன் எழுந்தானே. பறவைகள் பாடியது சுகராகம் சுககீதம். குழலூதும் குருவாயூர் கண்ணனே கண்ணா 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 துளசிக்கதினுள்ளி எடுத்து கண்ணன் ஒரு மாலைக்காய். துளசிக்கதினுள்ளி எடுத்து கண்ணன் ஒரு மாலைக்காய். பொட்டாத்த நூலில் கட்டி என்னும் சார்த்தான் ஞான். துளசிக்கதினுள்ளி எடுத்து கண்ணன் ஒரு மாலைக்காய். பொட்டாத்த நூலில் கட்டி என்னும் சார்த்தான் ஞான். என்னும் சார்த்தான் ஞான். கண்ணா 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 அம்ருத மழையேவா ஆனந்த நிலையேவா. அம்ருத மழையேவா ஆனந்த நிலையேவா. ತುಂಬುರು ನಾರದ ವಂದಿತ ಜನನಿ ಶ್ರೀ ಶಿವಶಂಕರಿ ವಾ ವಾ. ತುಂಬುರು ನಾರದ ವಂದಿತ ಜನನಿ ಶ್ರೀ ಶಿವಶಂಕರಿ ವಾ ವಾ. ಅಮೃತ ಮಳೆಯೇ ವಾ ಆನಂದ ನಿಲಯೇ ವಾ. பொன்மன பூவேவா புது நிறமலரேவா. அன்பெனும் கடலே அமைதி நிழலே அருள் தரும் கழலேவா வா. அன்பெனும் கடலே அமைதி நிழலே அருள் தரும் கழலேவா வா. அமிர்த மழையேவா ஆனந்த நிலையேவா. சங்கரமானந்தம் சிவசங்கரமானந்தம் சந்நிதி ஆனந்தம் சதா பிரம்மானந்தம் தரிசனமானந்தம் தருமருளது ஆனந்தம் ஸ்வரிசம் ஆனந்தம் அது சாஸ்வத ஆனந்தம் ஸ்ரவணம் ஆனந்தம் நாமஸ்மரணம் ஆனந்தம்
शरणम् आनन्दं संरक्षणमानन्दं सत्यमानन्दम् அது நித்திய ஆனந்தம் பக்தியின் ஆனந்தம் பரமானந்த ஆனந்தம் சாந்தம் ஆனந்தம் அருள் சாகர ஆனந்தம் பாவமும் ஆனந்தம் இவன் பாதையும் ஆனந்தம் விண்ணுயர் ஆனந்தம் இவன் விழிகளில் ஆனந்தம் ஞாலத்தில் ஆனந்தம் ஞானானந்த ஆனந்தம் பஜனம் ஆனந்தம் அதன் வசனம் ஆனந்தம் நடனம் ஆனந்தம் லயநாதம் ஆனந்தம் ஜனனம் ஆனந்தம் இந்த ஜகத்தில் ஆனந்தம். ओम जय शिव शंकर रे स्वामी जगत परिपालक रे आदि शंकर अवतारा अनाथ रक्षक रे ओम जय शिव शंकर रे அன்னையும் தந்தையும் நீரென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி அன்பில் நனைகின்றோம் ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம் ஓம் ஜெய சிவசங்கரரே கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி சுவாமி கருணாகர கீர்த்தி மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி ஓம் ஜெய சிவசங்கரரே ஆனந்த சாகரம் தனிலம்மையாழ்த்தும் அற்புத அருள் ஜோதி சுவாமி அற்புத அருள் ஜோதி ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி ஓம் ஜெய சிவசங்கரரே குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை கண்ணா குறை ஒன்றுமில்லை கோ